السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. السلام. جزاكم الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. إلى صلوات الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்தே முஹம்மதியாவிலே அல்லாஹ் நம்மை பெருக செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை அல்லாஹ்வையும் அல்லாஹ் ரசூலையும் நேசிக்கக்கூடிய, அவருடைய நல்லடியார்களை விரும்பக்கூடிய, அல்லாஹ்வுடைய வழிமார்களை நேசிக்கக்கூடிய, அருமை சஹாபாக்கள் நடந்த வழியில் இமாம்கள் தாபிஈன்கள் காட்டி நல்ல வழியில் நடக்கக்கூடிய சுன்னத் வல் ஜமாஅத்திலே நம்மை சேர்த்து அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த ஊரில் தலைமை பொறுப்பில் இருந்து நடாத்தி கொண்டிருக்கும் நேரடியார்களே, நிர்வாகஸ்தர்களே, இந்த ஊரின் தூண்களாக, மார்க்கத்தின் ஷரியத்துடைய தூண்களாக இருந்து தன்னலமற்ற சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணிய மிகுந்த ஆலிம் உலமா பெருமக்களே மற்றும் ஜமாத்தார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் நீண்ட வயதையும் ஆரோக்கியத்தையும் ஆகி சலாமத்தையும் கொடுத்து வாழும் காலமெல்லாம் அவனையும் அவனுடைய ரசூலையும் நேசிக்கக்கூடியவர்களாக, அவனையும் அவனுடைய ரசூலையும் காட்டும் வழியில் செல்லக்கூடியவர்களாக அனைவரையும் வந்து ஆக்கி அனுபவிவானாக. திருக்கலிமாவுடைய வாழ்ந்து திருக்கலிமாவுடைய மரணம் அடைந்து கலிமாவுடையவர்களோடு சொர்க்கத்தில் இருக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. இந்த புனித மிகுந்த நாளிலே, ஆஷூராவுடைய இரவிலே நம்மை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கும், அல்லாஹ் எந்த நிஸ்பத்துகளில் எந்த தோற்றங்களில் இதற்காக அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்த அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புமிக்க பெரியோர்களே, கண்ணியம் மிகுந்த நம்முடைய பள்ளி இமாம் ஹஜ்ரத் குபலா அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் உரையாற்றினார்கள். அவருடைய பேச்சை நீங்கள் கவனித்திருக்கலாம். சொல்லி காண்பித்தார்கள், எல்லா நபிமார்களுடைய சிரமங்களும் கஷ்டங்களும் நீங்கிய ஒரு நாள், அல்லாஹ் அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்த நாள் இந்த ஆஷூராவுடைய நாள் என்று சுருக்கமாக சொன்னார்கள். இப்ப ஹஜ்ரத் அவர்கள் சொன்ன அந்த மதன், அதுக்கு மிஸ்கின் ஷரஹ் இன்ஷா அல்லாஹ் தஆலா அல்லாஹ் அதை கேட்க நம்ம எல்லாரும் நசீபாக்குவானாங்க. அதை நல்லபடியாக சொல்வதற்கு அல்லாஹ் எனக்கு நசீபாக்குவானாங்க. என்னுடைய சொல்லை விளங்குவதற்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாங்க. எல்லா நபிமார்களுடைய சிரமங்களையும் இந்த ஆஷூராவுடைய நாளிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நீக்கி அருள் புரிந்தார். புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ், முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதிமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்த ஹதீஸ் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபுக்கு வந்தார்கள். இந்த ஆஷூராவுடைய நாளிலே யஹூதிகள் நோன்பு வைப்பதை கண்டார்கள். ஏன் நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இன்றைய நான் ஹஜ்ரத்
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல தஆலா ஃபிரௌனுடைய தொல்லைகளை விட்டு விடுதலை கொடுத்த நாள் இந்த நாள். அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக வேண்டி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு நோற்றார்கள். நாங்களும் நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஹனு அஹப்பு பிஹி மின்கும். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டாடுவதற்கு உங்களைத்தான் நாங்கள் தான் தகுதி பெற்றவர்கள். நீங்க உம்மத்தே மூசான்னு சொல்லிக்கிறீங்க, ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய விருப்பப்படி நீங்க நடக்கல. மூசா நபியுடைய விருப்பம் என்னவா இருந்துச்சு? என்றைக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்களோ அவர்களுடைய உம்மத்தா நானும் ஆயிரம்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா நீங்க ரசூலுல்லாஹ் வந்த பின்னாடி அவங்க உம்மத்தா நீங்க ஆகல. இப்போ உங்களை விட மூசா நபியை நேசிப்பதற்கு நாங்கள் தான் தகுதி பெற்றவர்கள். நஹனு அஹப்பு பிஹி மின்கும் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னாங்க, வஸாம பிஹி மூசா ஷுக்ரன் லில்லாஹி. மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வைத்தார்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக. வநஹனு நஸூமு தஅலீமன் லஹு. நாம் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கண்ணியம் செலுத்துவதற்காக வேண்டி இந்த நோன்பை வைக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறரை மதிக்கிற உயர்ந்த குணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த குணம். அவங்க என்ன சின்ன நபி நான் பெரிய நபிங்கிற மாதிரி இல்லை பாருங்க. வாஸ்தவத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நுபுவத் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்ததுதான். பெருமானார் கொடுத்த அவர்கள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக ஆனது. ஆனா தஅலீமன் லஹு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்துவான் வேண்டி நாங்கள் அந்த நோன்பு வைப்போம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்னத் அஹ்மதுல இந்த ஹதீஸ் வருது, முஸ்லிம் ஷரீஃப்ல வருது. முஸ்னத் அஹ்மதுல மட்டும் ஒரு ரிவாயத்துல இன்னொரு கூட வார்த்தை வருது. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் ஜூதி மலையிலே ஒதுங்கிய நாளும் இந்த நாள். இந்த ரெண்டு சம்பவமும் முஸ்தனதான ஹதீஸ் கிதாபுகள்ல சஹீஹான ரிவாயத்துல அறிவிக்கப்பட்டது. இது அல்லாத இந்த ஆஷூராவுடைய நாளை பற்றி நிறைய கிதாபுகளிலே நாங்கள் பார்த்திருக்கலாம். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றிலிருந்து வெளியே வந்தது, உலகம் படைக்கப்பட்டது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமியிலே இறக்கப்பட்டது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பிலிருந்து மீட்கப்பட்டது. எல்லா அன்பியாக்களும் என்னென்ன சோதனைகளுக்கு ஆளானாலும் அவற்றிலிருந்து விடுதலை செய்யப்பட்டது இந்த நாள் தான் என்பது போன்ற ரிவாயத்துகள் நிறைய கிதாபுகளிலே இருக்கிறது. ஆனா அஹாதீஸ்களிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னது இந்த ரெண்டு தான். அதனால மற்றதை நாம் மறுக்கவும் இல்லை, அதை பற்றி நாம் ஆட்சேபனை செய்யவும் இல்லை. முஸ்தனத் இந்த ரெண்டு செய்தி வந்தது. புகாரிலையும் முஸ்லிமிலையும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய செய்தி வருது. முஸ்னத் அஹ்மதுல ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய செய்தி வருது. சரிங்களா? ஆக முன்னோர்கள் பெரியோருடைய கருத்து எல்லா அன்பியாக்களுடைய சிரமங்களும் இன்றைய நாளிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நீக்கி அருள் புரிந்தான். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலை அல்லாஹ் கரையில் ஏற்றினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனை விட்டு பாதுகாத்தான் என்று நிறைய செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். இப்ப நம்முடைய இந்த குறுகிய நேரத்திலே நான் தங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள அல்லாஹ் கல்விலே போட்ட செய்தி என்னவென்றால், அந்த அன்பியாக்கள் சிரமப்பட்ட நேரத்திலே என்ன செய்தார்கள், எப்படி அல்லாஹ் விடுதலை கொடுத்தான், இது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இதை நாம பின்பற்றணும்னு சொன்னா நமக்கும் நம்முடைய சிரமங்கள் விடுதலை. ஏன்னா நாமும் இன்னைக்கு ஒரு மீன் வயிற்றுல தான் இருக்கிறோம். இன்னைக்கு சில பேர் கடன் என்ற மீனுடைய வயிற்றுல மாட்டிக்கிறாங்க, எப்படா வெளியே வருவோம் அப்படின்னு. கவலைகள், துக்கங்கள், உங்களுக்குள்ள வீட்டுல இருக்குங்கிறாங்க, கல்யாணமாய் புள்ள இல்லைங்கிறாங்க, மனைவியுடைய பிரச்சனை, குழந்தைகளுடைய பிரச்சனை, பிள்ளை கல்யாணம் ஆகல, பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நல்ல வேலை இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை. ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு சிரமத்திலே இன்று மூழ்கி இருக்கிறார்கள். நம்ம கப்பல் என்றைக்கு கரை ஒதுக்குமோ என்று காத்திருக்கிறார்கள். இந்த நெருப்பை விட்டு என்றைக்கு வெளியே வருவோமோ என்று ஒவ்வொருவரும் எதிர்பார்த்திருக்கிறார்கள். இந்த மீன் வயிற்று என்றைக்கு நமக்கு பிளக்குமோ, இந்த ஃபிரௌன் ஹாமான்களை விட்டு அல்லாஹ் என்றைக்கு நம்மை பாதுகாப்பானோ என்று இந்த மூசாக்கள் எல்லாம் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். எல்லா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மூசாக்களும் ஹாரூன்களும் அவருடைய உம்மத்தை பனி இஸ்ராயீலும் இந்த என்ன ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்,
இந்த பிராவுனை விட்டும் இந்த ஹாமான்களை விட்டும் என்றைக்கு அல்லாஹ் நமக்கு பாதுகாவல் கொடுப்பானோ என்றெல்லாம் நாம் இந்த ஏகி கொண்டிருக்கிறோம். இப்ப நாம் என்ன செய்வோம், ஏது செய்வோம்? அந்த அன்பியாக்கள் அந்த சிரமங்களை இருந்த பொழுது என்ன செய்தார்கள் என்று நாம் சிந்தித்தால் ஓரளவு நமக்கு அது நன்மை கொடுக்கும் என்று நான் கருதுகிறேன். இன்ஷா அல்லாஹ் தஆலா. அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. அவர்களுக்கு வந்த சிரமத்திலும் பெரிய சிரமம் என்ன? சொர்க்கத்திலிருந்து வெளியே வந்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொர்க்கத்தை சந்தோஷமா வச்சிருந்தான். என்ன ஆசை, நம்ம சொர்க்கத்தை பார்க்காமலே ஆசைப்படுறோம். சற்று முன் ஹதரத் அவங்க பேசுறாங்க, இந்த உம்மத்து சொர்க்கத்தை பார்க்கவே இல்லை, இவ்வளவு ஆசைப்படுறாங்க, பார்த்திருந்தால் என்ன ஆசைப்படுவார்கள் என்று அல்லாஹ் கேட்பான் என்ற ஹதீஸை கண்ணியமிருந்த ஹதரத் அவர்கள் சொல்லி காட்டினார். சற்று முன் நமக்கு சொன்னார். அப்ப சொர்க்கத்திலே குடியிருந்தா எப்படி இருப்பாங்க அவங்க? பார்த்திருந்தா ஒரு பக்கம், சொர்க்கத்திலே 12 காலம் வாழ்ந்தவர்கள் ஆகப்படுகிறான். அங்கிருந்து சைத்தான் வெளியே கொண்டு வந்தான். வெளியே கொண்டு வந்து பூமியில இறக்கி விட்டாங்க. பூமியில போய் இறக்கியாச்சு. இப்ப அவர்கள் அல்லாஹ் பூமியில இறக்கிறது ஒரு பெருசு இல்லை. அவங்க அல்லாஹ் வருத்தப்பட்ட நம்ம மேல, அல்லாஹ் நம்ம மேல வருத்தப்பட்ட பூமிக்கு அமிச்சுட்டான், அந்த திருப்தியை பெறாம போயிட்டோமே என்று அவர்கள் மனம் சொல்லுகிறது, துடிக்கிறது. அல்லாஹ் மனசை வருத்தப்பட்டு அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்காம போயிட்டோமே இப்படி என்று அவர்கள் சொல்லினார்கள். மனம் துடித்துவிட்டார்கள். 300 வருஷம் அழுதார்கள், 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 அழுது கொண்டே இருந்தார்கள் 300 வருஷம். கடைசியாக அவங்க பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சான். அப்ப அல்லாஹ் சொன்னா, காலா ஆதமும் ஹவ்வாவும் அல்லாஹ் எப்படி கேட்டாங்க, ரப்பனா வலம்னா அன்புசனா வஇல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். என்ன அழகா சொல்லி காமிச்சாங்க. இப்படி இருந்து கேட்டார்கள், நான் அவங்கள மன்னிச்சிட்டேன். ஆதமும் ரப்பிஹி கலிமாத்தின், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பிடமிருந்து சில கலிமாத்துகளை கற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்விற்கு கேட்டார்கள், பதாபா அலைஹிம், அல்லாஹ் அவங்க மன்னிச்சிட்டேன். அதை எப்படி கேட்டாங்க, ரப்பனா வலம்னா. இந்த துஆவை கற்றுக் கொடுத்தது யாரு? ஆதம் நபிக்கு இந்த துஆவை இல்ஹாம் செஞ்சது யாரு? இப்படி நீங்க கேளுங்க நபியே, உங்க பாவத்தை மன்னிச்சிடுறேன் என்று சொல்லிக் கொடுத்தது யாரு? அல்லாஹ் ஜல்லஷானு. ஆதம் நபிக்கு சொல்லிக் கொடுத்த துஆவை நமக்கு சொல்லி தருவது யாரு? அதுவும் அல்லாஹ் ஜல்லஷானு. இந்த துஆவை ஆதம் நபி சொல்லிக் கொடுத்தது யாருமா? அல்லாஹ் தானா. அந்த துஆவை ஆதம் நபியோட நிப்பாட்டல, நமக்கு சொல்லிக் கொடுத்தது யாரு? அதே அல்லாஹ் ஜல்லஷானு. குர்ஆன்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் மன்னிச்சிட்டாங்க, மன்னிச்சிட்டேன்னு சொல்லலாம்ல, சொல்லாம அந்த டீடைலா ஏன் சொல்றான்? அல்லாஹ் தஆலா இருந்து ஒரு கலாம, ஒரு வார்த்தையை அவங்க கத்துக்கிட்டாங்க, அதை திரும்ப திரும்ப சொன்னாங்க, 300 வருஷம் சொன்னாங்க, நான் அவங்களை மன்னிச்சிட்டேன். அந்த வார்த்தை என்ன தெரியுமா? ரப்பனா வலம்னா அன்புசனா வஇல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன் என்று கேட்டார்கள். இந்த குர்ஆன்ல அல்லாஹ் ஏன் பதிவு செய்யறான்? கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய ஆதம் நபி பிள்ளைகளே, உங்களுக்கும் சட்டம் இதுதான். உங்க நஃப்ஸுக்கு நீ அநீதி செய்து கொண்டீர்களா, பாவங்களை செஞ்சீர்களா, வருத்தப்பட வேண்டாம் என்று ஆதம் நபி கேட்ட மாதிரி நீங்க கேளுங்க. உங்க வாப்பா கேட்ட மாதிரி பிள்ளைகளாக நீங்க கேளுங்க. கேட்டால் உங்களுடைய கஷ்டத்துல நீக்கிறேன், உங்களுடைய எந்த சிரமங்களும் இந்த கேளுங்க நீக்கிறேன். அவங்க கேட்ட வழிமுறை அப்படியே கேளுங்க. என்ன சொன்னாங்க? ரப்பனா, எங்க ரப்பே, முதல் ரப்புன்னு கொடுத்தாங்க பாருங்க. நான் 1000 அயோக்கிய நீதான் ரப்புன்ட்டாங்க. எப்படி கொடுத்தாங்க பாத்தீங்களா? பாவிகளாகி நம்ம ஒருத்த உலகத்திலே பெரிய பாவிங்க, அதனால அல்லாஹ் சொல்ற ரப்பு நான் கிடையாது சொல்லிடுவானா? இல்ல நான் நீ நீ எனக்கு நான் உங்க ரப்பு கிடையாது, இனிமேல் நீ எனக்கு அடிமை கிடையாது சொல்லுவானா? இல்லவே இல்லை. உலகத்துல ஒட்டுமொத்த ஜனங்க எவ்வளவு இருக்காங்களோ அத்தனை பேர் பாவத்தை சேர்த்து செஞ்சாலும் அவனுக்கு அல்லாஹ் தாங்க ரப்பு, அவனுக்கு அல்லாஹ் தாங்க ரப்பு. அல்லாஹ்வுடைய அடிமை தான் அவன். ஷைத்தானுக்கு ரப்பு யாரு? ஷைத்தானுக்கு அல்லாஹ் தான் ரப்பு. ஏன்னா நீ ஷைத்தான் வேற சொல்ல, உனக்கு ரப்புன்னு சொல்லி வெக்கமா இருக்கும். உனக்கு ரப்புன்னு சொல்லிக்கிறது, இனிமே ரப்புன்னு சொல்லாத, அதெல்லாம் சொல்லவே இல்லை. வாப்பா சொல்ற பையனை, டேய் நீ பண்ண அட்டகாசம், இனிமேல் வாப்பான்னு சொல்லாத, என்ன சொல்றாரு? பாப்பா சொல்றாரு, இனி அம்மான்னு கூப்பிடாத, ஊரே கேவலப்பட்டுட்டேன் பேரு சொல்றாரு. ஏறி போயிட்டு வந்தான் ஏதோ குற்ற குறையா, பாப்பா இவரே வாப்பா பெரும் அவன் சொல்ல, நீ பையன் சொல்லாது, என் பையனு சொல்ல எனக்கு, நீ இனிமேல் என் பையனும் கிடையாது, நான் இனிமேல் ஒப்பனும் கிடையாது போடா அப்படிங்கிற வாப்பா. ஒரு குற்றம் செய்தார், நீ உலகத்துல எவ்வளவு குற்றம் இருக்கோ ஒன்று பாக்கி விடாம எல்லா
பாவத்தையும் சேர்த்து செஞ்சாலும் நீ ரப்பரான்னு சொல்லி அல்லா மனசு கொண்டு போயிருவாங்க. அது அல்லாஹ் தஆலா பிடிக்கிற வழி அதாங்க. அல்லாஹ் தஆலா ரப்பனா ஜி பையன் என்ன தப்பு செஞ்சிட்டோம், அம்மா விட்டு வெளியே சொல்லி கிளம்ப போட வராங்க எங்க அப்படின்னு சொல்லி வாசல் இருந்தான் அம்மா அப்படிங்கிறான். அவ்வளவுதான் ஹீரோ போல துணிக்க ஆரம்பிச்சிடும். ஆனாட்டின் சதா ஆடுவோம். வாயில சோறு ரொம்ப உள்ள இறக்காது. பையனை கூப்பிடுங்க உள்ள, பையனை உள்ள கூப்பிடுங்க, சோறு உள்ள இறக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி தப்பு இருக்கான். தப்பு தப்பு நான் அம்மா அவனுக்கு இருக்கு. அப்ப சைத்தானாவே இருக்கட்டும், அவனுக்கு ரப்பு யாருங்க? அல்லாஹ் தஆலா. அதே எனக்கு ரப்பு நீதான் அல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு பாவம் செய்ய ரப்பு நீதானே, எனக்கு இடமா நீதானே, என்னை படைச்சவன் நீதானே அல்லாஹ்னு சொல்லி பாருங்க. அல்லாஹ் மனசு சூழ்ந்து போயிடும். அதனாலதான் சைத்தான் அல்லாஹ் கொடுத்தான். போடா சைத்தான் வெளியே போடா அப்படின்னு சைத்தான் அல்லாஹ் வெளியே அனுப்பிச்சான். அவனையும் அல்லாஹ் தஆலா பூமிக்கு அனுப்பிச்சிட்டான் சைத்தான். இப்ப சைத்தான் அல்லாஹ் ஒரு கோரிக்கை வச்சான். சைத்தான் மண்ணு கேட்கல. யாருந்தா ஏதோ தெரியாம செஞ்சு ஆதான் நம்பி வெளியே அனுப்பிச்சு கிளப்பி விட்டேன், தப்புதான் மன்னிச்சுக்கலாம் சொல்லி இருந்தா எல்லாம் மன்னிச்சிருப்பான். அவன் வாழ்நாள கடைசி வரைக்கும் அங்க தௌபாவும் செய்யல, இஸ்திக்ஃபாரும் செய்யல. தௌபா இஸ்திக்ஃபார் ரொம்ப பெரிய விஷயங்கள். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நீங்கள் நிராசையாக வேண்டாம். எவ்வளவு பாவம் செய்வீங்க செய்யும். ஒரு ஹதீஸ்ல வருது, பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்றான், ஒரு அடியான் இந்த உலகத்துடைய கடல் அலைகள் அளவுக்கு பாவம் செஞ்சுட்டு வந்தால் அதை விட அதிகமான மன்னிப்புடன் அவனை நான் முன்னோக்குவேன். யார் அவ்வளவு செய்ய முடியும்? இந்த உலகத்துல எவ்வளவு மணல் இருக்கோ அந்த அளவுக்கு ஒருத்தன் பாவம் செஞ்சான், அந்த பாவத்தோடு என்னை முன்னோக்கிறப்பே என்னை வந்தான், அதை விட அதிக மன்னிப்போடு அவதே என் அடியாரை நான் முன்னாடி போக வேண்டாம், நான் அவனை முன்னோக்குவேன். அவ்வளவு கருணையான நீ எவ்வளவு செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய மகஃபிரத்தை விட பெருசு செய்ய முடியுமா? பெருமாள் நமக்கு அழகான துவா கத்து கொடுத்தாங்க. பாவிகளாகி நமக்கு கத்து கொடுத்தாங்க. அல்லாஹ் இப்படி பிடிக்கப்பா என்ன பாவம் பெரிய பாவம் தான் ஒத்துக்கிறேன். என் பாவம் உள்ளதிலேயே உலகத்திலேயே பெரிய பாவி நான் ஒத்துக்கிறேன். நான் செஞ்ச பாவத்துக்கு 7 நரகம் பத்தாது, அவ்வளவு பெரிய பாவி ஒத்துக்கிறேன். ஆனா எவ்வளவு பெரிய பெரிய பாவியா நான் இருந்தாலும், உலக மகா பாவியா இருந்தாலும், என் பாவம் எவ்வளவுதான் பெருசா இருந்தாலும் உன் மகஃபிரத்தோட சின்னதான இப்படி அல்லாஹ் அல்லாஹ் மகஃபிரத்துக்கு அவுஸவு நூபி யாரா உன்னுடைய பாவம் மன்னிப்பு இருக்குதே என் பாவத்தோட பெருசா இல்லையா? அல்லாஹும்ம மகஃபிரத்துக்கு அவுஸவு நூபி யாரா உன்னுடைய மகஃபிரத் இருக்கு அது என்னுடைய பாவத்தை விட விசாலமானது. என் பாவம் பெருசுதான், அதோட மகஃபிரத்து பெருசு. என் பாவம் வந்து மஹ்லூக், உடைய அஃபு வந்து ஒரு சிஃபத், கஃபூர்ங்கிறது ஒரு சிஃபத், அல்லாஹ்வுடைய சிஃபத் கைர மஹ்லூக். பாவம் இருக்கு நம்முடைய குனாஹ், நம்முடைய செயல், அது நம்முடைய செயல் பாவங்கிறது நம்முடைய செயல் என்ன? மஹ்லூக், அல்லாஹ்வுடைய மஹ்லூக். வல்லாஹு கலகக்கும் வமா தஅமலூன், உங்களையும் உங்க செயலையும் அல்லாஹ் தான் படைச்சான். நம்முடைய பாவம் ஒரு மஹ்லூக். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் இருக்கு, கஃபூர் என்ற சிஃபத் இருக்குது, அது மஹ்லூக் இல்ல, அது லா இலாஹ நிஹாயா எல்லையே இல்லாது. உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து எத்தனை பாவம் இருக்கோ அத்தனையும் சேர்த்து செஞ்சாலும் மலைக்கு முன்னால் வைக்கப்பட்ட கடுகு மாதிரி அந்த பாவம். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் அவ்வளவு விசாலமானது. அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் அவ்வளவு விசாலமானது. அல்லாஹ்வுடைய ரெண்டுல அவ்வளவு விசாலமானது. வில் குர்ஆனி கல்லமி ஜி லமம், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்துக்கு முன்னாடி பாவங்கள் கடுகு மாதிரி பெருமானார் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி கேட்ட அல்லாஹ் இடத்துல, அல்லாஹ் மக்ஃபிரத்துக்கு அவுஸவு மின் துனூபி, இறைவா உன்னுடைய மக்ஃபிரத் மிக விசாலமானது. நீ இந்த உலகத்துல எத்தனை மரங்கள் இருக்கோ, அந்த மரத்துல எத்தனை இலைகள் இருக்கோ, அவ்வளவு அதிகமாக பாவங்களோட என்னிடத்துல நீ வந்தால் என்ன வந்து ரப்பே நீ கூப்பிட்ட அதை விட அதிகமாக மக்ஃபிரத்தோட உன்னை முன்னோக்கு வேணாம், உன்னை மன்னிக்க தயாரா இருக்கு. அப்புறம் நாம அவ்வளவு பெரிய ரப்ப வச்சு நானே கவலைப்படுங்க. ஒரு நொடினே அதான் தொடர்ச்சி எடுத்துருவாங்க, ஒரு நொடினே தொடர்த்துருவான் பாவம். அவ்வளவு பெருமா அல்லாஹ் மகஃபிரத்துடைய. அப்ப சைத்தான் இந்த வித்தியை வழங்கிட்டான். அவன் இஸ்திக்ஃபா செஞ்சு அல்லாஹ் மன்னிச்சிருப்பான். வைராக்கியப்படுத்த அந்த பாவம் கேட்கல. அவனுக்கு தேவை என்ன வந்துச்சு? கியாம நாள் வரைக்கும் நம்ம வாழணும்னு ஆசை வந்துச்சு. அல்லாஹ் சைத்தானை வெளியே போடான்னு துரத்திட்டான். இப்ப அல்லாஹ்ட்ட கேட்கணும். எப்படி கேட்டா பாருங்க, கால ரப்பி அன்சிர்னி இலா யௌமி யுபஅஸூன், ரப்பே கியாம நாள் வரைக்கும் மக்கள் மீண்டும் எழுப்பப்படுவார்களே
அந்த நாள் வரைக்கும் என்னை நீ ஹயாத்து கொடுத்து நீண்ட வயசை கொடுத்து அவகாசம் கொடுத்தான்னு கேட்டான். சும்மா கேட்கல, என்ன வார்த்தை போட்டான்? ரப்பி, என் ரப்பேட்டான். சைத்தான் அல்லாஹ் ஆபத்து வந்தானே. சைத்தான் என்னமோ சைத்தான் தான், ஒன்னானவன் சைத்தான். அவன் சைத்தானா இருந்தா ரப்பு நான் தானே அவனுக்கு. சைத்தானுக்கு ரப்பு யாருங்க? அல்லாஹ் தான். பிறவனுக்கு ரப்பு யாருங்க? அல்லாஹ் தான். ஆமானுக்கு ரப்பு யாருங்க? அல்லாஹ் தான். நம்மளுக்கு ரப்பு யாருங்க? அல்லாஹ் தான் ரப்பு. இவர்களும் அல்லாஹ்வுடைய கை பிடிதான் இருக்கிறாங்க. இல்ல அல்லாஹ்வுடைய கை வச்சு வெளியே போயிட்டாங்களா? அல்லாஹ் இந்த சைத்தான படைச்சு தெரியாம படைச்சனே, இந்த அட்டகாசம் பண்றானே, எல்லாத்தையும் எடுக்கிறானே என்று அல்லாஹ் தாலா வருத்தப்பட்டு உட்கார்ந்து. அவனையும் சில நோக்கங்களுக்காக அல்லாஹ் தாங்க படைச்சான். என் சேகநாயகம் சம்சுத் 6 பீஸ் இருக்கார், பைத்தியநாயகம் சொல்லுவாங்க. சைத்தான் அல்லாஹ் படைச்ச நோக்கம் ரொம்ப விரிவானதுமா. ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. கியாமத் நாள்ல இந்த மனிதர்கள்லாம் வருவாங்க அல்லாஹ்ட்ட. நாமெல்லாம் போய் நிற்போம். பள்ளிவாசலுக்கு ஏன் போல? அல்லாஹ் கேட்பான் நம்மளை பார்த்து. அல்லாஹ் போகணும்னா கிளம்ப, இந்த சைத்தான் கேட்டான். டக்குனு டிவியில என்னவோ படம் போட்டான்னா உட்காந்தாங்க. வாஸ்தவம் தான், நீ போகணும்னு ஆசை இருந்துச்சு உனக்கு. இந்த சைத்தான் தான் உனக்கு எடுத்தான். அதனால பாவத்தை சைத்தான் நிறைய இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளை கொடுக்க சொல்லுவாங்க. நம்மளை விடுதலை செய்வதற்காக வேண்டி நம்முடைய பாவத்தை சைத்தான் தலையில எழுதி அவன் தானே எடுத்தான், அவன் தலையிலே போடுங்கன்னு சொல்லி நம்முடைய பாவத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டு நம்மளை என்ன சொல்றதுக்கு வந்துருவோம். இப்ப நம்மை விடுதலை செய்வதற்கு ஒரு வழியாக சைத்தான் வந்திருக்காங்க. அப்ப அந்த வகையில பார்த்தோம்னா சைத்தானும் அல்லாஹ்வுக்கு நமக்கு ரஹ்மத்தெல்லாம் வந்திருக்காங்க. நாமே கொலைப்படுறோம், அவனும் ரஹ்மத் தான். அப்ப அந்த சைத்தான் எப்படி கேட்ட பாருங்க, ரப்பி அம்மிர்னி, என் ரப்பே எனக்கு நீ அவகாசம் கொடுப்பாயாக, இலா யௌமி யுபாஸூன், மீண்டும் மக்கள் எழுப்பப்படுவார்களே அந்த நாள் வரை அவகாசம் கொடுப்பாயாக. அல்லாஹ் ரப்புன்னு பிடிச்ச பாரு, இதான் பிடிக்கிற வழி. என்னாலும் கண்ணை கசிக்க ரப்பே, அல்லாஹ் என்னுடைய ரப்பே, என்னுடைய எஜமானே, என்னை படைச்சவனே, என்னை படைச்சு வளர்க்கிறவனே, என் ரப்பு நீதானே, எஜமா நீதானே, ஒன்னு விட்டு எங்க போவேன்னு கேட்டா அல்லாஹ் வந்து அல்லாஹ் கால இன்னக பில் முன்வரீன் இலா யௌமில் வக்தில் மஅலூம், போ அவகாசம் கொடுத்துட்டேன். ஒரு குறிப்பிட்ட நாள் வரை, நீ எதிர்பார்க்க நாள் வரைக்கும் தர முடியாது, ஒரு குறிப்பிட்ட நாள் வரை உனக்கு அவகாசம் கொடுத்து விட்டேன் அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் அவன் அமைச்சுட்டான். இப்ப இந்த இடத்துல ஆதமனுக்கு என்ன கத்துக் கொடுத்தாங்க? நமக்கு என்ன சோதனை வந்து விட்டதா? எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிட்டியா? கவலைப்படாத, ரப்பேன்னு குடி, ரப்பனா என்னுடைய ரப்பே குடி, வலமனா அன்புசனா, எங்கள் நப்சுக்கே நாங்கள் துரோகம் செய்து கொண்டோம், அநீதி இழைத்து விட்டோம், நாங்கள் தான் எங்களுக்கு அநீதி இழைத்துக் கொண்டோம், நீ அநீதி இழைக்கிறதா? இது 2வது சொல்றாங்க. இப்படி அல்லாஹ் குடி. அன்பர்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 4 நாளுக்கு ஒரு அம்மா போன் போட்டாங்க. அதுல எனக்கு சோதனைக்கு மேல சோதனை, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். நானும் தொழுகிறேன், எங்க அம்மாவும் தொழுகிறாங்க. தொழுது அல்லாட்ட கேட்கத்தான் சேரும். ஆனா கஷ்டம் தீர மாட்டேங்குது, கடன் தீர மாட்டேங்குது, வட்டி அடைய மாட்டேங்குது, சிறப்புகளை விட்டு மாற மாட்டேங்குது. எங்களை ஏன் இப்படி அல்லாஹ் சோதிக்கிறான்? எங்களை ஏன் இப்படி அல்லாஹ் சோதிக்கிறான்னு கேட்கிறார். என்ன பதில் சொல்றது? எங்களையே நல்லா கஷ்டப்படுத்துறான். அப்ப என்ன அர்த்தம்? நான் நல்லவன், அல்லாஹ் என்னை அநியாயம் செய்யறான். நான் சொல்லுறேன், நான் நோம்பு வைக்கிறேன், நான் திக்ர்லாம் செய்யறேன், புக்கெல்லாம் பார்த்தேன், புக்கில் பார்த்தா இன்னென்ன துவா ஓதுங்க, வறுமை நீங்கும், இன்னென்ன துவா ஓதுங்க, உங்களுக்கு எல்லா கடன் அடைச்சிருவான் என்றெல்லாம் கிதாபில் போட்டிருக்கு, அதெல்லாம் நான் செஞ்சேன். என் வறுமை தீரல, அதுல கடன் அடைய மாட்டேன், வட்டிக்கு மேல வட்டி ஏறிக்கிட்டே இருக்குது. துவா கிதாபில் பார்த்தா போட்டிருக்கு. என்னது? நீ இந்த துவா ஓதுனா வட்டி அடையும். பெருமா சொல்றாங்க, அல்லாஹ் மக்பினா பி ஹலாலிக அன் ஹராமிக் வபி தாஅதிக அன் மஅசியக் வபி ஃபضلிக அம்மன் சிவாக். இது ஒரு துவா. அல்லாஹும்ம அன்தல் அவ்வலு ஃபலைஸ கப்லக ஷையுன் வ அன்தல் ஆகிரு ஃபலைஸ பஅதக ஷையுன் வ அன்தல் லாஹிரு ஃபலைஸ ஃபௌகக ஷையுன் வ அன்தல் பாத்தினு ஃபலைஸ தூனக ஷையுன் இஸ்லி அன்ன தைன வ அக்னினா அனில் ஃபக்ர். இந்த துவா ஓதினா மலையளவு கடன் இருந்தாலும் அழிக்கிறோம். ஹதீஸ்ல வருது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال. இந்த துவா ஓதுனா உன் தலைக்கு மேல கடன் போயிடுச்சுனாலும் உன்னுடைய கடன் அல்லாஹ் தஆலா அடைச்சிடுவான், லேசாக்கி விட்டுருவான். ஹதீஸ்ல வருது. இந்த துவாக்கள் நீங்க இன்ஷா அல்லாஹ் தேவைப்பட்டவங்க நம்ம உலமாக்கிட்ட கேட்டு எழுதி வைக்க போதும். 3 துவா சொன்னேன் உங்களுக்கு. இந்த 3 ஹதீஸ்ல வருது.
அந்த அம்மா என்ன சொல்றாங்க, அதுல நான் எல்லா தூரம் கிதாபுல பார்த்து பார்த்து ஓதுறேன், கடன் அடைஞ்ச பாடம் இல்லை, இன்னும் வட்டி ஏறிக்கிட்டு தான் போகுது, தலைக்கு மேல ஏறிக்கிட்டு போகுது, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வருது, அல்லாஹ் ஏன் தான் எங்களை சோதிக்கிறான். அதாவது தான் நல்லது மாதிரியும் அல்லாஹ் தனக்கு அநியாயம் செய்யற மாதிரியும் வா 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 இதேபடுது. நான் நல்லவர் மாதிரியும் நான் சுத்தமான மாதிரியும் அல்லாஹ் தான் தனக்கு அநியாயம் செய்யறான் என்று நினைக்கிறார்கள் என்று எத்தனையோ மக்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்ற குர்ஆன்ல மா அஸாபக்கும் மின் முஸீபத்தின், எதுவெல்லாம் கஷ்டம் வாழ்க்கையில் நீ படுறையோ, உன் காதுல சின்ன முள்ளு குத்துச்சு அதுவா இருக்கட்டும், போற வழியில செவுத்துல இடிச்சுக்கிட்ட கையில அதுவா இருக்கட்டும், ஒரு கம்பியில கீறிக்கிட்ட, ஒரு ஊசியில குத்திக்கிட்ட அதுவா இருக்கட்டும், என்ன உன் வாழ்க்கையில சின்னதோ பெருசோ என்ன கஷ்டம் நடந்துச்சோ, உன் வீட்டுல புள்ள உட்கார்ந்து கல்யாணம் ஆகாம கல்யாணம் ஆன புள்ள உட்கார்ந்து இருக்கிறா, வேலை சரியா கிடைக்கல, உடல் வியாதி, காய்ச்சல், தலைவலி, சின்ன வியாதியோ பெரிய வியாதியோ எல்லாம் விளங்கிக்கோ. எல்லாம் சொல்றாங்க ஒரே வார்த்தையில மா அஸாபக்கும் மின் முஸீபத்தின், எந்த முசீபத்தெல்லாம் வாழ்க்கையில் நீ அடைந்தாயோ பபிமா கஸபத் ஐதீகும், உன் கைகள் சம்பாதிச்சதுதான் நடந்திருக்கிறோம், நான் செய்யறது இல்லை. நீ செஞ்ச ரொம்பத்தை மதிச்சுட்டேன், கொஞ்சோன்னு பிடிக்கிறேன் உன்னை, அதுக்கே சொல்றேன் சொல்லு. நீ செஞ்ச அயோக்கியத்தனங்கள் லிஸ்ட் பெருசு, அது ரொம்ப விஷயங்கள மன்னிச்சு விட்டேன். கொஞ்சத்தை நான் பிடிக்கிறேன், இப்ப அதுக்கு இந்த சொல்ற என் மேல போட சொல்ற நீ அதிகாரத்துக்கு அனுப்பிரமாணம் கூட அநியாயம் செய்யக்கூடியவனாக நான் இல்லவே இல்லை என்று அவன் எப்படி அநியாயம் செய்வான்? அவன் எப்படி அநியாயம் செய்வான்? இந்த அம்மா சொல்றது எப்படி இருக்குன்னு கேட்டா, நான் அநியாயமே செய்யல, இன்னைக்கு பார்த்து துவாக்கெல்லாம் இன்னைக்கு தொழுகிறேன், வட்டிக்கு வாங்கினே அதிகாரத்தை வாங்கினேன், வட்டிக்கு காசு வாங்கினே. அப்ப அல்லாஹ் என்ன சொல்ற, வட்டி வாங்காதே, வட்டியை எல்லாம் அழித்தே தீர்வான். வட்டி வாங்கின அழிஞ்சுதான் போவான், வட்டி வாங்கணும் சரி கொடுத்தவனும் சரி அழிஞ்சுதான் போவான். நல்லா சொல்லிட்டா போறாங்க. அல்லாஹ் சொல்ற வட்டி வாங்கிட்டு வட்டிக்கு மேல வட்டி வாங்கி தேவையில்லாத ஊதாரி செலவு, ஊர் சுத்துறது, குற்றாலத்துக்கு ஊர்வலா, ஒரே இடத்துக்கு ஊர் சுற்றுலா, ஊர் ஊரா சுத்தி கல்யாணத்துக்கு ஊராளுக்கு சாப்பாடு, சுருக்கமா கல்யாணம் செஞ்சா கேவலம், அது கௌரவ குறைச்சல், ஊராளுக்கு சாப்பாடு போட்டு இவ்வளவு கடன் வாங்கி வட்டி வாங்கி கஷ்டப்பட்டு இன்னைக்கு உட்காந்துட்டு துவாலாம் போறோம்னா வட்டி கடன் அடைய மாட்டேங்கிறது. அதான் எனக்கு அநியாயம் பண்றான். இதேபடுறது இரும்ப தின்னு சுக்கு காப்பி கொடுத்தாலும், சுக்கு காப்பி குடிச்சா வளைஞ்சுங்களா தெரியுமா, ஆணி முழுங்கிட்டா, 4 ஆணிய சுக்குல ஒரு சரியா போக மாட்டேது, அந்த கதியில ஒரு பெருக்கம் விளைஞ்ச போய் பிஸ்மில்லா சொல்லி தண்ணி குடிச்சா தேன்ல சிஃபா இருக்கு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இருக்கு, அது தேனை குடிக்குவா, தேன்ல சிஃபா வச்சுதான் செய்துப்பாய். நீ என்ன செஞ்ச, நீ உனக்கு என்ன சிஃபா அது கேட்கிறாரு. இப்பதான் எலி பாஷான் ஒரு பாட்டில் குடிச்சுட்டேன், கொஞ்சம் தேன் உள்ள ஊத்துனா சரியா போயிருமான். நீ குடிச்ச எலி பாஷான், அது யார கேட்டா குடிச்ச? அயோக்கிய பயிலே, நீ உன்னை நீ அழித்துக் கொள்ள வேண்டாம், தற்கொலை செய்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு பாட்டில் எலி பாஷானும் பூச்சிக்கொல்லி மருந்து குடிச்சு விட்டு ஒரு ஸ்பூன் தேனை குடிச்சா தேன்ல சிவா இருக்காது நல்லா போயிருமான்னு கேட்டா, அதே மாதிரி செஞ்சதெல்லாம் அயோக்கியத்தனம், வாங்குறதெல்லாம் வட்டி, பண்ணதெல்லாம் அட்டகாசம், ஊர் சுத்தன, நீ புர்கா கூட இல்லாம ஊர் சுத்தன, தெரு தெருவா சுத்தன, அல்லாஹ் வேண்டாம் என்று இஸ்ராஃபுல வீணான காரியம் செஞ்ச எல்லா அட்டகாசமும் கடன் தலைக்கு மேல போன பின்னாடி இந்த துவா கம்ப்யூட்டர்ஸ்ல போட்டு சேர்ந்துறது, அந்த துவா ஓதனேன் ஒடித்தா இருக்கிற தொகுத்தா இருக்கு, அதெல்லாம் சொல்றேன். வட்டிக்கிறது நிறைய பாட்டி செஞ்ச அநியாயம் யார் கேட்கணும்? செஞ்ச அநியாயம் அன்பர்களே. அப்ப அல்லாஹ்வுக்காக குறை கூறுகிறார்கள் என்று நான் செஞ்சதெல்லாம் அட்டகா செஞ்சது விளைஞ்சுங்களா, கடைசியா ஆகாத பட்சத்தில் அல்லாஹ் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு என்னவோ இவன் நல்லவன் மாதிரியும் அல்லாஹ்வுக்காக இவனுக்கு அநியாயம் செஞ்ச மாதிரியும் இதே படுறது கடைசியா அல்லாஹ் பிடிக்கிறது. என் சர்க்கார் உதாரணம் சொன்னாங்க, ஒருத்தர் மாட்டு வாள் ஒன்னு தூக்கிட்டு அதுல வந்தான், அதுல இந்த மாட்டு வாழை சாப்பிடுறது ஜாயிதா மசதா கேட்டாங்க. ஏப்பா கேட்கிற, மாட்டு வாழை சாப்பிடலாம்? இல்ல சார், நீங்க ஊரா ஓட்டுவோம் மாடு, எந்த மாடு யாரு மாடுன்னு தெரியல, திருடப்பட்ட மாடு இது, ஆனா அந்த வாழை ஜாயிதான்னு நான் கேட்கிறேன்.
சரி மாடு எங்க, அது பிரியாணி சாப்பிட்டாச்சு. மொத்த மாட்டையும் பிரியாணி ஆக்கி எல்லாம் திண்டு விட்டு வாழ்த்துக்கு வந்தா மதுரை கேட்குது. அந்த மாதிரி வாழ்நாளெல்லாம் அநியாயம் பண்ணி விட்டு இன்னைக்கு அல்லாஹ் ஒரு கஷ்டம் கொடுக்கும் போது இடுப்புல குடையுது, முதுகுல குடையுது, கிட்டி போயிடுன்னு சொல்லிட்டாங்க. நானும் அல்லான்னு சொல்றேன். 60 வயசு வரைக்கும் அல்லாஹ் நினைக்க கூட கிடையாது. அல்லான்னு சொல்றேன், நல்லாக்க மாட்டேங்கிறான். அல்லா ஏகத்துக்கு அநியாயம் பண்றான். அட பாவி, அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்யுது. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். நீ செஞ்சதை இன்னைக்கு அனுபவிக்கும். இஸ்திக்ஃபார் செய்யி, பாவ மன்னிப்பு கேளு, அல்லாஹ் உன் கட்டாயத்தை லேசாக்கி வைப்பான். அவ்வளவுதான். உன்னை லேசாக்கி வைப்பா அல்லாஹ் தாலா. அவ்வளவுதான். இஸ்திக்ஃபார் செய்யி, மன்னிப்பு கேளு, அங்க தண்டிக்காம அல்லாஹ் பாதுகாப்போம். சாதாரண சங்கராங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றது அவங்களை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. அன்பர்களே, அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம்ம கற்றுக் கொடுத்தோம். நீ என்ன பாவம் செஞ்சாலும் யோசிச்சு பாரு. சில நேரங்களில் விளங்கும், சில நேரங்களில் விளங்காது. ஆனா நீ செஞ்சதான் அனுபவிக்கிறது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்து திட்டிருப்ப, பையனே புத்து வச்சாவன் குரங்க பிடிச்சிருக்கிறான் பையனாவன் என்று யாரையோ சொல்லி இருப்பார். அந்த தாயும் தந்தையும் மனம் வேதனை அடைந்திருப்பார்கள். என் பையனை நல்லபடியா வளர்க்கணும்னு ஆசைதான் படுறோம். ஆனா அந்த காசம் பண்றான், கேட்க மாட்டேங்கிறான். ஒரே திட்டு பையனை பிடிச்சிருக்காங்க, ஒரு குரங்க பிடிச்சிருக்கான் என்று 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தாய் தந்தையை குறை சொல்லி இருப்பாய். 10 வருஷம் கழிச்சு அந்த சேற்றில் 2 மடங்கு நீ உன் பையன் பண்றான், அட்டகாசம் பண்றான். காரணம் என்ன? நீ அவர்களை குறை சொன்னதுதான். நீ மறந்திருப்பாய். எந்த தாயை குறை சொன்னோம், எந்த தகப்பனை குறை சொன்னோம் மறந்திருப்பாய். என் கண்ணால பார்த்தேன். ஒருத்தர் தன்னுடைய பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்காம வச்சு 25 வயசாச்சு. எனக்கு சீக்கிரமா கல்யாணம் முடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு நபர் சொல்றாரு, உங்களுக்கெல்லாம் புத்தியே கிடையாது, அந்த வயசு வந்து கல்யாணம் முடிச்சு வைக்க வேண்டியதானே, நானும் முயற்சி செய்யறீங்க, அமைய மாட்டேங்கிறாரோ. இவர் திட்டுறார், எல்லாரும் முன்னாடி சபையில திட்டுறாரு. அவர் என் பையனுக்கு 20 வயசானா தான்னு கல்யாணம் முடிச்சுவேன், இன்னும் 2 வருஷம் அப்படின்ட்டார். காலங்கள் சென்றது நான் பார்த்தேன். 30 வயசாச்சு அவன் பையனுக்கு கல்யாணம் முடிக்கணும். நொந்து போயிட்டார் அவர். நானும் பல இடங்கள்ல பார்க்கிறேன், அமைய மாட்டேங்கிறது. ஆளுக்கு ஒரு சாக்கு, ஒரு காரணங்கள் தள்ளி போயிட்டே இருக்கிறார். நான் விளக்கிட்டேன், அவரை சொல்லல. நீ 10 வருஷத்துக்கு முன்பு அவரை சொன்னையே, அப்பையும் நான் கேட்டேன் அவரை குறை சொன்ன பொழுது. அப்ப நான் முன்னாடி சொன்ன குறை சொன்ன காட்சிகளை நீ யாரையெல்லாம் நீ ஏசி இருப்பாரோ பேசி இருப்பாயோ அதை இன்றைக்கு நீ அனுபவிக்கிறாய். அமைதியா இருக்கு. அப்ப அல்லாஹ் சொல்றான், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, எங்கள் ரப்பே நாங்கள் தான் எங்கள் நஃப்ஸுக்கு அநியாயம் செய்து கொண்டோம். முதல்ல அல்லாஹ் ரப்புன்னு விளங்கு. அல்லாஹ் தான் உனக்கு ரப்புன்னு விளங்கு. ரப்புன்னு அர்த்தம் என்ன? உனக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனைகளில் இருந்தும் உன்னை மீட்சி அடையக்கூடியவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. முதல்ல அதை புரிச்சுக்கோ. ரப்புன்னு அர்த்தம் என்னங்க? ஷைய நாபிஸ்கு அல தர்தீப் காமில் பனானே வாரா. நாபிஸான ஒரு வஸ்துவை கொஞ்சம் கொஞ்சமா மேல கொண்டு வருவேன் ரப்பு. இப்போ முதல்ல அல்லாஹ் ரப்புன்னு சொல்லு. அப்படின்னு அர்த்தம் என்ன? உன்னுடைய பிரச்சனையை அல்லாஹ்வுடைய வை. யாருன்னா, எனக்கு இந்த பிரச்சனை வந்து, இந்த பிரச்சனையிலிருந்து என்னை நீக்கி அதை சுத்தமாக ஆக்கி எனக்கு ஏற்பட்ட கவலைகளை சந்தோஷமாக்கி என் பெண்ணுக்கு நல்ல மாப்பிளை கொடுக்குறது ஒன்றை தவிர யாரும் இல்லை. என்னுடைய மகனுக்கு நல்ல பொண்ணு தரவே ஒன்றை தவிர யாரும் இல்லை. எனக்கு நல்ல குழந்தைகளை கொடுக்குறவே ஒன்றை தவிர யாரும் இல்லை. நீ கொடுத்த இந்த குழந்தைகளுக்கு ரப்பாக இருந்து அந்த குழந்தைகளை ஆளாக்கிறவே ஒன்றை தவிர யாரும் இல்லை. இந்த வியாதியை நீக்கிறவே ஒன்றை தவிர யாரும் இல்லை. எனக்கு நல்ல வியாபாரத்தை அமைச்சு கொடுக்குறவே ஒன்றை தவிர யாரும் இல்லை. நீதான் ரப்பு என்று உனக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனை, அந்த கஷ்டம், அந்த வியாதி, அதை நீக்கக்கூடிய ரப்பு அல்லாஹ் ஒத்துக்கொண்டு முதலாக அல்லாஹ் நாடுனா நிச்சயமா ஒரு நொடியில நீக்க முடியும். அல்லாஹ் அதை ஒத்துக்கோ ஃபர்ஸ்ட் அல்லாஹ் இடத்துல. ரெண்டாவது எப்படி கேளு, வலமுனா அன்புசனா, இந்த பிரச்சனைக்கு காரணம் நீ இல்ல ரப்பு, நீ கருணையான. நான் செஞ்ச பாவம், நான் செய்த அயோக்கியத்தனம், நான் செய்த பிழைகள் இன்று எனக்கு கஷ்டமாக உருவெடுத்திருக்கிறது. அல்லாஹ் நான் விளக்கினேன் அல்லாஹ் என்று அழுது அல்லாஹ் இடத்துல. ரப்பனா வலமுனா அன்புசனா. மூணாவது இல்லம் தகுப்பிருந்தனா தரகம்னா நீ மன்னித்து கருணை புரியாவிட்டால், நீ அருள் புரியாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாதிகள் ஆகிவிடுவோம் அல்லாஹ் என்று உன்னுடைய பணிவை அல்லாஹ் அவனை வெளிப்படுத்து. இந்த மூனை நீ செஞ்சா அல்லாஹ் கஷ்டத்தை நீக்கிடுவோம். அல்லாஹ் பதாபா அலைஹி, நாம் அவர்களை மன்னித்துக் கொண்டோம். அல்லாஹ் அவர்களை பொறுக்கி எடுத்துக் கொண்டான்.
இன்னல்லாஹ் அஸ்தஃபா ஆதமை பொறுக்கி எடுத்துக்கிட்டே மேல கொண்டு வந்துட்டேன் அவருக்கு அல்லாஹ் ஜல்ல இஸ்தஃபான பொறுக்கி எடுத்துக்கொண்டு நல்லடியார்களை சேர்த்து கொண்டு. அப்ப என்ன வாழ்க்கையில சிரமம் வந்தாலும் அல்லாஹ்வை கை விட்டுறாத, அல்லாஹ் தஆலாவை மனசை உடைஞ்சு விடாதே. எவ்வளவு சிரமம் இருந்தாலும் அதை நீக்குகிற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்கு. அவன் ஏன் ரப்பு, எனக்கு மட்டும் ரப்பு இல்ல, மொத்த உலகத்துக்கு அல்லாஹ் ரப்பு. எனக்கு மட்டும் சோறு போடுறவன் அல்லாஹ் ஜல்ல ஆகிய உலகத்தில் அத்தனை பேருக்கு அல்லாஹ் சோறு போடுறான். நாம பெருசா, கடலுக்கு மீன்கள் ரொம்ப பெருசா, மனிதர்களை விட பல கோடி மடங்கு பெருசு மீன். எதுவுமே ரெண்டுக்கும் கவலைப்பட்ட மாதிரி தெரியல. இந்த மீனாவது கவலைப்பட்டு சொல்லுச்சா? என்ன போற போங்க பார்த்தா ஒரு மீன், இன்னொரு மீன், ஒரு சுறா மீன், திரும்பிக்கிறத பார்த்து போற போக நமக்கு சாப்பாடு இல்லாம போது போல தெரியுது. ரொம்ப வருத்தமா இருக்குது காலம் சூழ்நிலை. கடல்ல ஒரே மீன் எங்களுக்கு பெருகிட்டே போகுது, மக்கள் தொகை பெருக்கமாயிருச்சு. கொஞ்சமாவது குடும்ப கட்டுப்பாடு பண்ணாதாச்சும் நம்ம கம்மியா நம்ம சாப்பிட வசதியா இருக்கும். எந்த மீனாவது இன்னொரு மீனை பார்த்து சொல்லுச்சா? நீதான் அயோக்கியா போய அந்த எவ்வளவுதான் கொடுத்தாலும் மனசாக மாட்டேங்குது. நாமளே உட்காந்து சாப்பிடணும், இன்னும் 4 பேர் வந்தா போட்டி ஆயிரும், குடும்ப கட்டுப்பாடு பண்ண போறாங்க. அதுல இப்ப 8 10 பெற்றெல்லாம் குறைஞ்சு 16 20 பெற்றெல்லாம் ஒரு காலம், அது 10 ஆச்சு 8 ஆச்சு, இப்ப 2 3 ஒன்னே ஒண்ணு கண்ணியாக்குது. ஏன்னு இதை ஒன்றா காப்பாற்றி கல்யாணம் முடிச்சு கரையேற்றணும் போதும், அதுவே போதும். நாம உட்கார்ந்து சாப்பிட்டாலே போதும். இவன் கஞ்சத்தனம் பண்ணி கொண்டான், தனது கைகளை இவன் சுருக்கி கொண்டான், அல்லாஹ் சுருக்கவே இல்லை. கடவுள் இருக்க மீன் எவ்வளவு சாப்பிடும்? ஒரு துமிக்கிற ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடும்? 300 டன்னு திங்கிறான். அப்பா சில பேப்பரை போட்டிருக்காங்க, அவ்வளவு பெரிய துமிகள்லாம் இருக்கு. துமிகள் எடை எத்தனையோ டன்னு போட்டிருக்காங்க, 500 டன்னு 1000 டன்னு, அவ்வளவு சாப்பாடு சாப்பிடுதான். நாம கணக்கு பண்ண நம்ம இன்னும் பிறந்து இருந்து மூத்து வரைக்கும் எவ்வளவு அரிசி, எவ்வளவு பருப்பு, எவ்வளவு கோதுமை தின்றோமோ அத்தனையும் மூட்டையா கட்டி நம்மளையும் சேர்த்து ஒரு வாயில முழுங்கினா தான் ஒரு நாஷ்டா இருக்கு. அவ்வளவு பெரிய துணிமை இருக்கு. அத பாவி நாம இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு கவலைப்பட்டு வந்துடும், நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது? என் பையனுக்கு கலை வச்சு கொடுக்குவா, விளக்குமதி வைக்கலாமா, செருப்பு கடை வைக்கலாமா, கவலைப்பட்டு வந்துருக்கான். இந்த கவலைப்பட்டு கொண்டு உட்கார்ந்துருக்கான் மனுஷன். இவ்வளவு பேரையும் சேர்த்த ஒரு நேரம் நாஷ்டா தான் இருக்கு. அவ்வளவு பெரிய 3 மீன் எல்லாத்தையும் முழுங்கிட்டு சுப்ஹானல்லாஹி ஹம்தி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அல்லாஹ் தஸ்பீஹ் செய்து கொண்டு ஓடாது. அப்படியே கடந்த ஜாலியா ரெக்கையை அடிச்சுக்கிட்டு ஏறப்பு அல்லாஹ் இருக்கா, எனக்கு என்ன கவலை? என்னை பழச்சவை இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை? என்னை மாதிரி இன்னும் 1 கோடி கோடி மீன்கள் இந்த கடல்ல உற்பத்தி ஆனாலும் அவங்களுக்கும் சோறு போடுறது அல்லாஹ் இருக்கிறான், எனக்கு என்ன கவலை? இந்த படிப்பறிவு இல்லாத மீன், குர்ஆன் ஓதாத மீன், அல்லாஹ் மீன்களுக்கு ஒரு மீன் நபியாக ஆக்கி வைக்கிற அல்லாஹ். அப்படியாப்பட்ட மீன் சொல்லுது நமக்கெல்லாம் நபிமாரில் அமைச்சு, குர்ஆனை அமைச்சு, படிப்பறிவு கொடுத்து, கிதாபுகளை கொடுத்து, உலமாக்கள் பயான் செஞ்சு இன்னும் பரிபூர்ணமா அல்லாஹ் நம்பிக்கை வர முடியும். கஷ்ட நஷ்டம் வந்தா உடனே தலை தொங்கி போயிடுது. ஆதம் கற்றுக் கொடுத்தாங்க நமக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். ரப்பனா எங்க ரப்பே என்று சொல்ல அல்லாஹ் வலமனா அன்புதனா, எங்க நப்சுக்கே நாங்கள் அநீதி இழைத்துக் கொண்டு வரப்பே. முதல்ல அல்லாஹ் ரப்புன்னு சொல்லு. 2வது எப்படி பிடிக்கணும்? அந்த ஏற்பட்ட பிழைகளுக்கு காரணம் தான் ஒத்துக்கும். அல்லாஹ் பரிசுத்தமானவன்னு விளக்கு. குற்றத்தை அல்லாஹ் மேல போடாத, குற்றத்தை உன் மேல போட்டுக்கோ. குற்றத்தை அல்லாஹ் மேல போட்டானே அவன் சைத்தான். சைத்தானை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்டான், ஏன்டா தப்பு செஞ்ச? உடனேதான் சைதா செய்யின்னு சொன்னனே, நீ ஏன்டா செய்யல? ரப்பி பிமா அகுவைத்தனி, நீதான் அல்ல எனக்கு எடுத்து போடுறான். என்னை செய்ய விடாம நீதான் அந்த ஆக்கணும். பிள்ளை யார் மேல போட்டான்? அல்லாஹ் மேல. சில பேர் தொழுகாம இருக்கலாம், ஏன் தொழுக வரல? உங்களை எல்லாம் அல்லாஹ் தொழுக வச்சு பாக்குறான், தொழுதுகோ. என்னை அல்லாஹ் தொழுகாம வச்சு பாக்குறான், தெரிஞ்சுட்டு போட்டோம். ஏகலத்தை தலையிடுறீங்க, அது அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் நாடோ போய் தொழுகாம இருக்கிறேன். அந்த நாடினால் உங்க எல்லாரையும் ஒரு நொடியில ஹிதாயத் செஞ்சிருவான், வழிகாட்டிடுவான். அப்ப நீங்களும் தொழுது பள்ளி வந்த நீங்களே நொப்புங்க. அதுல நாம தொழுகாமலே எழுதிட்டு போறோம். அல்லாஹ் நாடே தொழுகல, ஏன் தலை இறங்கிறீங்க அல்லாஹ் நாட்டத்துல அப்படிங்கிறான். ஓஹோ சரி. அல்லாஹ்வின் நாட்டப்படி
அல்லா நாடகம் நீ புரிஞ்சுக்கிட்டு. ஆமா அல்லா தொழுகலாம இருக்கான், உணவு வைக்காம இருக்கிறோம், குரான் ஓதாம இருக்கிறோம், அப்படி அல்லாவுடைய நாட்டம், தாடி வைக்காம இருக்கிறோம், இது அல்லாவுடைய நாட்டம். அல்லா நாட்டத்தை மாற்ற முடியுமா? கேளு, டக்கு நீங்க போய் கேளு. சரி, நாளைக்கே உனக்கு கிட்னி 2 ஃபெயிலியர் ஆகும், அல்லாவுடைய நாட்டம் ஒத்துக்குவியா? நாளைக்கே உனக்கு 3 குழாயும் ஹார்ட்ல அடைச்சு ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டும், அல்லாவுடைய நாட்டம். உன் நாட்டம் நான் ரெடி சொல்லுவியா நீ? நாளைக்கே உனக்கு பிளட் கேன்சர், அல்லா நம்ம அனைத்து வியாதி அல்லா அனைவரையும் பாதுகாப்பார். நம்மையும் இந்த ஊர் மக்களையும் அனைத்து மக்களையும் அல்லா தால பாதுகாப்பாங்க. பிளட் கேன்சர் ஏற்பட்டு ஒருவரமான கேன்சர் வரும்னு இருக்கு, அதான் அல்லாவுடைய நாட்டை புரிஞ்சுக்குவியா நீ? அல்லா என்னை காப்பாத்தல்லா, அந்த மாதிரி இடையே வரல உதாரண பாஸ்தா அல்லா பாதுகாப்பானாங்க. அதாவது வாய்ப்பு சொல்லாதீங்க, இந்த மாதிரிலாம் கேட்கவே போல நடுவுது என்ன போய் அப்படின்னு சொல்ற. அங்க மட்டும் அல்லாவின் நாட்டம் புரிஞ்சு கொள்ள மாட்டேன். அல்லாவின் நாட்டம் அல்லா எப்ப நாடுறான்னு தோன்றுறேன். நீங்க தலையிடுறீங்க. எங்க பாவா ஒரு பள்ளிவாசல்ல போய் இருந்தாங்க. இந்த பள்ளிவாசல் தலைவர் தொழுவு பள்ளிவாசலுக்கு எட்டி பார்க்கறது, எதையாவது பஞ்சாயத்து மட்டும் பள்ளிவாசலுக்கு வர்றது. பள்ளிவாசலுக்கு வாங்க, சண்டையா வரோம், சமாதானமான வர முடியாது. ஏதாவது சண்டை வந்து ஜும்மா கூட வர மாட்டாரு. அந்த பள்ளிக்கு பாவாதான் இமாமா இருந்தாங்க. சின்ன நான் சொல்லுவேன் 60 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பாவா ஆதிமா அவங்க அந்த வயசுல, அவங்க இளம் பருவத்துல. ஒரு நாள் கடுமையா சொல்றாங்க, தொழுவுங்க ஆதியாரு, தொழுவாங்க என்ன அர்த்தம்? நீங்க ஊருக்கு தலைவராக இருக்கீங்க, ஒரு நேரம் வரும் தோல்ந்துக்கிறேன். ஒரு நேரம் வந்தா நீங்க சொல்லுவீங்க, உங்களை படுக்க வச்சு நாங்களும் சொல்லுவோம் நேரம் வந்தா. ஒரு நேரம் வரும்ன்றதுக்கு எங்க பாவா திருப்பி சொன்னாங்க சாப்பிடாங்க. ஆமா நேரம் வரும், நேரம் வந்தா நீங்க சொல்லுவ மாட்டீங்க, உங்களை படுக்க வச்சு நாங்களும் சொல்லுவோம் நேரம் வந்தா. அதுக்குதான் நேரம் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லுவீங்கன்னு சொல்றேன். வந்துச்சா போவோம் அவருக்கு என்ன செய்ய முடியும்? அந்த இப்போயா நீ விட்டு அடுத்த ஊர், இந்த ஊர் விட்டு அடுத்த ஊர். எங்களுக்கு தவறு யாவும் ஊரே யாவரும் கேள்வி. இந்த ஊரை விட்டு அடுத்த ஊர் போனா அங்கேயும் மாவை சேர்த்துக்குவாங்க. ஆனா நீ இந்த ஊர் விட்டு அடுத்த ஊர் நாட்டாம சேர்த்துக்குவாங்க. எவை நாட்டாம இந்த ஊரெல்லாம் காட்ட முடியும். இந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போய் நான் அந்த ஊர் நாட்டாமையா இருந்தேன், கோச்சிட்டு வந்தேன், என்ன இந்த ஊர் நாட்டாமையை வச்சிருக்கேன்னு சொல்ல சேர்த்துவாங்க. ஊர்ல உள்ள விட மாட்டாங்க அவங்களுக்கு. ஆனா நான் அந்த ஊர்ல இமாமா இருந்தேன், துரத்தி விட்டாங்க, இந்த மாதிரி பேசுறேன், துரத்தி விட்டாங்கன்னா தமிழ்நாடே காத்துட்டு இருக்கு இமாமத்துக்கு வேலை கொடுக்குறது. எந்த ஊருக்கு போய் நம்ம சேர்ந்துக்கலாம், தலைமை போய் சேர்ந்துக்கலாம். நாட்டாம பஞ்சாயத்து அந்த ஊரு பஞ்சாயத்தா இருந்தேன், ஒரு பிரச்சனை கோர்த்து வந்தேன், இந்த ஊர் பஞ்சாயத்தை சேர்த்துக்கேன், பக்கத்து ஊருக்கு கேட்டு பாருங்க, போயா வேலையை பார்த்து இந்த ஊர் பஞ்சாயத்தா அந்த ஊர் பஞ்சாயத்தா வந்தா இந்த ஊர் பஞ்சாயத்தா சேர்த்துக்கிறோம், நாட்டாவே சேர்த்துக்கிறோம். ஒத்துக்க முடியாது. எங்களுக்கு யாரும் ஊரே தமிழ்நாடு என்ன இந்தியா என்ன உலகத்தில் உலகம் முழுசை இமாமா இருக்கணும். துபாயில போய் இமாமா செய்வோம், மலேசியால இமாமா போய் சேர்ந்துவோம். எங்களுக்கு என்ன கவலைண்டா? எதுக்கு சொல்ல வந்தோம்மா, சில பேருடைய அறிவு அப்படி ஒரு நேரம் வரும் தோன்றுக்கலாம், அல்லா நாடு வந்து தோன்றுக்கலாம். அல்லாவின் நாட்டத்தை கியாஸ் குடிக்கிறாங்க. அல்லா எங்களை தொழுகணும் நாடல நம்ம தொழுகுது, நம்ம தொழுக கூடாது நல்லா நாடி இருக்கிறோம். அப்ப உனக்கு கேன்சர்ல சாவடி, ஆக்சிடென்ட் ஆகி நசுங்கி சாவாய் என்று அல்லாவின் நாட்டை ஒத்துக்குவியா? நீ சந்தோஷமா ஒத்துக்க சொல்லுவியா? நவுது பில்லா இருந்தா அல்லா நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. இந்த புனிதமிகு முஹர்ரம் மாதத்திற்கு பொருட்டாலும் ஆசுராவுடைய பொருட்டாலும் நான் மேற்சொன்ன அந்த கொடூர வியாதிகள் அனைத்தை விட்டும் அல்லா நம் அனைவரையும் பாதுகாப்பானாங்க. விதிகூறாக வரக்கூடிய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் அல்லா எல்லா மூமின்களையும் பாதுகாப்பானாங்க. இந்த உதாரணத்துக்கு சொன்ன போதா ஒரு படிப்படிக்காக சொல்லி காமிச்சேன். அதை புரிஞ்சுக்கோமா? புரிஞ்சுக்கொள்ள மாட்டோம். நாம் அழுவோம். யாருக்காவது யாரு கஷ்டம் வந்துருச்சா, வியாதி வந்துருச்சா, டாக்டர் தூக்கிட்டு ஓடுறோம், பிள்ளைங்க உடம்பு சரியில்லை ஓடுறோம் டாக்டர். அங்கே அல்லாவுடைய நாட்டம் என்று புரிந்து கொள்வதில்லை. அவ தொழுகாம பஞ்சத்துலாம ஊட்ட படுத்துவரே, ஏண்டா படுத்துறாங்க அல்லாவுடைய நாட்டம். உடல்ல வரக்கூடிய வியாதி எப்படி வியாதியோ அது மாதிரி கல்புல வியாதி அடிச்சிருக்கு, உன் மூளையில வியாதி பிடிச்சிருக்கு. அதான் பஞ்சத்துலாம தூங்குற. பள்ளிவாசல் தெருவுன்னு பேரு போட்டுக்கலாம், வீட்டு பேரு பள்ளிவாசல் தெரு தைரியம் போட்டுக்கிறாங்க. பாங்கு சத்து கேட்கணுமா? எங்க பார்த்தாலும் ஸ்பீக்கர் 4 பக்கமும் வைக்க அதுறது பாங்கு கேட்கணும். தொழுக வரதான் அக்கறைய வேலைக்கு போறதுக்காக பாங்கு சத்து கேட்கணும். அன்பர்களே,
நம்ம ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்தார்கள், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். ரப்பே, எங்கள் நஃப்ஸுக்கு நாங்கள் அநீதி இழைத்துக் கொண்டோம், நீ எங்கள் கருணை புரியாவிட்டால். அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். தவாதுகிறார், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத். சத்தம் போதுமா? இந்த துஆவை ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அதை கொண்டு அல்லாஹ் இடத்திலே அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை மன்னித்து பொறுக்கி எடுத்துக்கொண்டான். பொறுக்கி எடுக்கப்பட்ட நல்லடியார்கள் அல்லாஹ் சேர்த்துக் கொண்டான். விளங்கி போச்சு நமக்கு. இந்த துஆவை அல்லாஹ் குர்ஆன் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். ஏன் கற்றுக் கொடுக்கிறான்? உங்களுக்கும் வாழ்க்கையில கஷ்டம் வந்தால், நஷ்டம் வந்தால், சிரமம் ஏற்பட்டால் இந்த முறையில அல்லாஹ்வை நீங்க புரிஞ்சுக்கங்க. ரப்பனான்னு சொல்லுங்க. இந்த கஷ்டத்தை உன்னால் ஒருவன் மட்டும்தான் தீர்த்து வைக்க முடியும். அல்லாஹ் புரியுங்க. குற்றத்தை உங்க பேர சொல்லுங்க. நீங்க மகஃபிரத் செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. வஃபிர் லனா வரஹம்னா வஃபிர் லனா வரஹம்னா. பாவ மன்னிப்பு கேட்கிறார். இன்றைக்கு பாவ மன்னிப்பு கேட்கிற பண்பாடு குறைஞ்சு போச்சு. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாளைக்கு நான் 100 முறை அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறேன். இன்னீ அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபீ குல்லி யௌமின் 100 மர்ரா. 100 முறை கேட்கிறேன்னு சொன்னாங்க. சொன்னாங்க கைதி நாயகம், ரசூலுல்லாஹ்வுக்கு 100 முறைன்னு சொன்னா உம்மத்தாக நம்ம குறைஞ்சது கொஞ்சமாவது கூட்டி குறைஞ்சது 125 தடவையாவது பாவ மன்னிப்பு கேட்கணும்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹ் கிருபை நம்ம செய்யணும். பாவ மன்னிப்பு எந்த அளவு கேட்கிறோமோ நம்ம வாழ்க்கையில அந்த அளவு அல்லாஹ் தஆலா விசாலத்தை உண்டாக்குவான். அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில கருணை காட்டுவான். ஏன் தெரியுங்களா? நம்முடைய பாவம் தான் நமக்கு அல்லாஹ் அருள் புரிவதற்கு தடையாக இருக்கு. அல்லாஹ் நம்ம மேல அருள் மழை பொழிய காத்துட்டு இருக்கான் அல்லாஹ் ஜல்ல தஆலா. ஆனா நாம செஞ்ச பாவத்துல வருத்தப்படுறான் அல்லாஹ் தஆலா. நாம இஸ்திக்ஃபார் செய்து பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விட கண்ணீர் வடித்து என் பாவம் மன்னிச்சுக்க அல்லாஹ் என்று கேட்டால் அல்லாஹ் அள்ளி தர காத்து கொண்டிருக்கான் அல்லாஹ் ஜல்ல தஆலா. அது ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் வந்தார். வந்து சொன்னார், அதுல எங்க ஊர்ல மழையே இல்லை, பயிர்கள்லாம் காஞ்சு போகுது, துஆ செய்யுங்க. நீங்க ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் மழையை கொடுப்பான் அப்படின்னா போயிட்டார். இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தர் வந்தார். அதுல எங்க ஊர்ல ஆறு ஓடுது, தண்ணி இல்லாம இருக்குது, காவிரி ஆறு மாதிரி இருக்கு, தண்ணியே ஓட மாட்டேங்குது, வருஷம் ஒரு நாள் தண்ணி வருது அப்படின்னு சொன்னார். எல்லாரும் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ் தண்ணி கொடுப்பான் அவங்க ஆத்துல. ஒருத்தர் வந்தார். அதுல எங்க வாழ்க்கையில வறுமையில வாழ்றேன், காசு பணம் செல்வ செழிப்பு இல்லாம சிரமத்துல வாழ்றேன். எஜமா சொன்னாங்க, நீ அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. ஒருத்தர் வந்தார். அதுல கல்யாணம் முடிச்சு இத்தனை வருஷம் வச்ச பிள்ளையே இல்ல, பாவ மன்னிப்பு கேளுங்க. நல்லா இல்ல கணவன் மனைவி என்ன செஞ்சாங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க. அப்ப அங்க இருந்த ஒருத்தர் சொன்னாங்க, எஜமானே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொன்னார்கள், நீங்கள் எல்லோருக்குமே பாவ மன்னிப்பு மட்டுமல்லவா பதிலாக சொன்னீர்கள், என்ன காரணம் என்று கேட்டார். அப்ப எஜமா சொன்னாங்க, நீங்க குர்ஆன் ஓதலையா? அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா, وَقُلْ تُسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ كَانَ غَفَّارًا. நான் அவரிடம் சொன்னேன், உங்கள் ரப்பிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், கேட்டால் உங்கள் அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிப்பான், அவன் கஃபாராக இருக்கிறான், எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். மன்னித்தால் என்ன செய்வான்? யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா. வானத்தை உங்களுக்கு அல்லாஹ் கொட்டோ கொட்டிட்டு கொட்ட செய்வான், மழை இறக்குவான். வயஜஅல்லகும் ஜன்னாத்தும் வயஜஅல்லகும் அன்ஹாரா. உங்கள் தோட்டத்தில் உங்களை செழிப்பாக ஆக்குவான், உங்கள் ஆடுகளை ஓட செய்வான். வயும்திதுகும் பிஅம்வாலின் வபனீன் வயும்திதுகும் பிஅம்வாலின் வபனீன் வயஜஅல்லகும் ஜன்னாத்தும் வயஜஅல்லகும் அன்ஹாரா. காசு பணங்களை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வான், மனை பிள்ளை குட்டிகளை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், பிள்ளைகளை அல்லாஹ் தஆலா கொடுப்பான் உங்களுக்கு என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, கேட்கலையா நீங்க? அப்ப இஸ்திக்ஃபாருக்கு மூலமாக இத்தனையும் கிடைக்குதுப்பா. அதனாலதான் அந்த இஸ்திக்ஃபார் நான் செய்ய சொன்னேன்னு சொன்னான். ஒரு ஹதீஸ்ல வருது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள், மன் லஸிமல் இஸ்திக்ஃபார. ராவி யாருமா, கிதாப் யாருன்னு பாருங்க. மன் லஸிமல் இஸ்திக்ஃபார ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ மின் குல்லி ரீஸின் மஹரஜா
நல்லா கவனிச்சுங்க தாய்மார்களே, நீங்களும் கேளுங்க, பெரியோர்களே நல்லா கவனமா நீங்க கேளுங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ், மன் லஸிமல் இஸ்திக்ஃபார, யார் பாவ மன்னிப்பை கெட்டியாக பிடித்துக் கொண்டானோ, அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, அவருடைய எல்லா கவலைகளையும் அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சியாக மாற்றி விடுவார். அல்லாஹு அக்பர். எல்லாருக்கும் ஆசை இருக்கா இல்லைங்களா? நம்ம கவலைகள்லாம் நீங்க மகிழ்ச்சியாக ஆசை இருக்கா இல்லைங்களா? எல்லாருக்கும் இருக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ மின் குல்லி ضيقின் மக்ரஜா, ஒவ்வொரு சிரமங்கள் இருந்தும் அவர்கள் வெளியேறுகிற இடத்தை எல்லாம் காட்டி கொடுத்துறாங்க. எல்லா கஷ்டம் வெளியேற முடியாம திணறார், மூச்சு திணறி போகிறார், சிக்கல்ல மாட்டிக்கிட்டார். அந்த சிக்கலை விட்டும் தப்பிக்கிற வழி என்ன என்பதை அல்லாஹ் தஆலா அவரை காட்டி கொடுத்து விடுகிறார். அல்லாஹ் அக்பர். புகாரில வரக்கூடிய ஹதீஸ், அது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரிவாயத் செய்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரில வருது, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரிவாயத் செய்றாங்க. மன் ஜாஅ ஜி வமின் குல்லி ضيقின் மக்ரஜா, அவருடைய எல்லா சிரமங்கள் இருந்தும் அல்லாஹ் வெளியேறுகிற வழி அல்லாஹ் காட்டி கொடுத்துறான். பாருங்க, கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைஞ்சாலும் பழமொழி சொல்லுவாங்க, மாத்திரையை வச்சுக்கிட்டு டாக்டர் சுத்துற மாதிரி இருக்கு. இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்புல இவ்வளவு வச்சிருக்க அல்லாஹ் சொல்லிட்டான். பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு தெருவா சுத்தணுமா, இல்ல காபத்துல்லாவுக்கு போகணுமா, உம்ராவுக்கு போறதுக்கு இன்னைக்கு காசு தேவைப்படும், ஹஜ்ஜுக்கு போறதுக்கு காசு தேவைப்படும். பாவ மன்னிப்பு காசு தேவையில்லைங்களே. வீட்டுல உட்காந்து, உன் புருஷ வீட்டுல உட்காந்து, ஒரு மூலையில உட்காந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் சொல்லுங்க. அல்லாஹ் சொன்னா அல்லாஹ் தஆலா வஜியம் அல்லாஹ் வமின் குல்லி ضيقின் மக்ரஜா, எல்லா சிரமங்களிலிருந்தும் வெளியேறுகிற வழியை அல்லாஹ் அவர் காட்டி கொடுப்பார். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அல்லாஹு அக்பர். அவர் கற்பனைக்க எட்டாத முறையிலே அவருக்கு ரிஸ்க் அல்லாஹ் கொண்டு கூட்டுவான். நீ எந்த ரிஸ்கை தேடி தெரு தெருவா அலையிறையோ, அவன்கிட்டையும் கேட்டு கை விரிச்சான், இவன்கிட்டையும் கேட்ட விசாரணை போக மாட்டேன்டான், வேலை செடிகள் முதலாளி சொல்லி அவரு வேலை இல்லை என்றாரு என்று சொல்லுகிறாயோ, அவங்கதான் உன்னை தேடி வருவாங்க. விசா ஒன்னை தேடி வரும், வேலை ஒன்னை தேடி வரும், காசு ஒன்னை தேடி வரும். நீ அறியாத புறத்திலே அல்லாஹ் தஆலா அவருக்கு ரிஸ்கை கொடுப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரிவாயத் செய்றாங்க. ரசூலுல்லாஹ் பொய்யா சொல்லுவாங்க? நாமெல்லாம் நீங்களும் போய் சொல்ல, ரசூலுல்லாஹ் போய் சொல்ல மாட்டாங்க. அப்ப இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு, அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொன்னாலும் பாவ மன்னிப்பு தான், ரப்பி உஃபிர்லி சொன்னாலும் பாவ மன்னிப்பு தான். தமிழ்ல சொல்லு, எல்லாரும் மன்னிச்சு கந்தா, பாவங்கள்லாம் மன்னிச்சு தந்தா, மேல கருணை காட்டா, பாஃபன்னா ஓஃபில்லனா பாஃபன்னா ஓஃபில்லனா கேளு. எப்படி கேளு? தமிழ்ல கேளு, உங்க பாஷையில கேளு, எல்லாம் மன்னிச்சிருவான். பெருமானா சொன்னாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அலியுல் அஸீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி என்ற துஆவை, எந்த இஸ்திக்ஃபாரை யார் ஓதுகிறாரோ 3 முறை ஒரு நாளைக்கு ஓதினால் அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் சரிதான், எல்லா பாதையும் எல்லாம் மன்னிச்சிடறாங்க. ஒரு சின்ன 1.5 வரி துவா இது. உங்க உலமாக்கள் கேட்டு எழுதிங்க, 1.5 வரி துவா. இதை நீ ஒரு நாளைக்கு 3 வாட்டி ஓதனா எவ்வளவு பெரிய பாவம் வந்து அல்லாஹ் மன்னிச்சிடறாங்க. நான் சொல்லி தரேன், நீங்க சொல்லுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ, சத்தமா சொல்லுங்க, லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலியுல் அஸீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலியுல் அஸீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. இது அல்லாஹ்வுக்கு பாவ மன்னிப்பு கேட்பதிலே ஒரு முறை. இப்படிதான் கேட்கணும்னு இல்லைங்கம்மா. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க, உங்க பாஷையில சொல்லுங்க. அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிருந்தா, அல்லாஹ் என் மேல கருணை காட்டா. காலையிலிருந்து ஒரு நாளைக்கு 100 தடவை யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிருந்தா, யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிருந்தா நான் கேட்கிறேன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ்.
ரசூல் எவ்வளவு பாவம் செஞ்சிருப்பாங்க நம்மள மாதிரியா? அவங்க நுபுவத்துக்கு முன்போ நுபுவத்துக்கு பின்போ பெரிய பாவமோ சின்ன பாவமோ செஞ்சதும் இல்லை, செய்ய நினைச்சதும் இல்லை. நாயகம் சொல்லலாம் அவ்வளவு பெரிய பரிசுத்தமானவர்கள், பரிசுத்த நபி, பாவமே இல்லாத பரிசுத்த நபி, நம்முடைய பாவங்களுக்கு விமோசனம் வாங்கி தரக்கூடிய நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபீ குல்லி யௌமின் 100 மர்ரா. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் இடத்துல 100 முறை பாவம் மன்னிப்பு கேட்கிறேன். பாவமே இல்லாத நபி. அப்ப யாருக்காக பாவம் கேட்டாங்க? நமக்காக தேர்ச்சி கேட்டாங்க. நம்ம பாவம் மன்னிக்கப்படுறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ஒருத்தன் கையில ஒருத்தன் அடிச்சுட்டான், மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கை கேட்குமா நாக்கு கேட்குமா? நாக்கு தான் கேட்கும். நாக்க திட்டுல அவன கையால அடிச்சுட்டான். சாரி சார் தெரியாம பண்ணிச்சு மன்னிச்சுங்க. காலால பேசிட்டான், சார் மன்னிச்சிரு சார் தெரியாம பேசிட்டேன், சரி மன்னிச்சுட்டு போ. அவன் பாவம் செஞ்சது காலு, மன்னிப்பு கேட்டது நாக்கு. நாக்கு பாவம் செய்யல, இப்ப நாக்கு மன்னிப்பு கேட்டுச்சு, காலை மன்னிச்சுட்டான், கைய மன்னிச்சுட்டான். அது மாதிரி பாவமே இல்லாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்த நபி நமக்காக பாவம் மன்னிப்பு கேட்கிறாங்க. அவன் நம்மளே மன்னிச்சா போய் தொலைச்சு உன்னை மன்னிச்சிட்டேன் போ, நம்மளே விட்டுறோம் பாருங்க. அல்லாஹ்வுடைய கருணைங்க அது, அல்லாஹ்வுடைய கருணை அது. ரசூலுல்லாஹ் மன்னிப்புக்கு நம்மளே விட்டுறாங்க அந்த லட்சம். அப்ப புனிதமிக்க நபி ஒரு நாளைக்கு அத்தனை முறை பாவ மன்னிப்பு கேட்டால் நாம் எத்தனை வாட்டி கேட்கணும்? அதே தாய்மார்களே பெரியோர்களே, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்ட்ட யாரா என்ன மன்னிச்சிருந்தா சோசுரந்தா அசோசுல்லான்னு வாயால சில பேர் சொல்லும் போது கல்வி எங்கேயோ மேய்ஞ்சிட்டு இருக்கும். கல்வோடு சம்பந்தம் இல்லாம தஸ்பீஹ் பண்ணி ஒரு நாளைக்கு 100 வாட்டி அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு சொன்னாங்க. தஸ்பீஹ் பண்ணி கையில வச்சுக்கிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 100 வாட்டி கேட்டாச்சு முடிஞ்சு. பாவ மன்னிப்புன்னா உள்ளத்தால கேட்கணுங்க. வெறும் வாயால சொன்னா சவாப் என்னவோ கிடைக்கும், அது பரிபூர்ணமான இஸ்திக்ஃபார் ஆகாது. உள்ளத்தால் வருந்தி அல்லாஹ் இடத்திலே மன்னிப்பு, செஞ்ச பிழைகளுக்கு என்னை மன்னிச்சது அல்லாஹ் என்று கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்கும். சும்மா வாயால அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொன்னாது பரிபூர்ணமான பாவம் மன்னிப்பாங்க. வேகமா நடந்து போனீங்க, கவனிக்காம ஒரு பெரியவங்க காலம் நிறுத்தாச்சு, என்ன சொல்லுவோம் நம்ம? மனுஷங்க சார் பெரியவங்களை மனுஷங்க தெரியாம வச்சுட்டேன். உங்க உஸ்தாதுடைய காலம் வச்சுட்டீங்க, அதோட திரு பாதங்களை காலை வச்சாச்சு, காலை வச்சுட்டான். என்ன சொல்லுவோம்? மனுஷங்க சார் மனுஷங்க தெரியாம துடி துடித்து போய் போற வேலையை விட்டுவிட்டு அப்புறமா போனேன், உங்களை கவனிக்கிற காலில் பேசிட்டேன் மனுஷங்கன்னு சொன்னா பரவாயில்ல தம்பி, பரவாயில்ல போ தம்பி, தெரியாம பேசிட்டேன், பரவாயில்ல தம்பி. காலை பிடிச்சுப்பாரு, வெறுவேல மிதிச்சிருப்பாரு, வலிக்கத்தான் செய்யும். ஆனா அவருடைய துடிப்பை பார்த்து சரி பரவாயில்ல தம்பி, ஒரு பரவாயில்ல தம்பி, ஏப்பா இப்படி துடிக்கிறேன், பரவாயில்ல தம்பி, மனுஷன் போ மனுஷங்க பரவாயில்ல என்று சொல்லி அனுப்பி விடுவார். அவருடைய துடிப்பை பார்த்து மனுஷன் அவரை மன்னித்துக் கொள்ளு ஒரு முறை சொன்னாலும் மனுஷன் நேரா போன ஒரு ஆள் காலம் நிச்சாச்சு, தப்புன்னு தஸ்பீஹ் பண்ணி எடுத்து மன்னிச்சுங்க 100 வாட்டி மன்னிப்பு கேட்டேன் சார் மன்னிச்சுங்க மரியாதையா. அவன் சொல்லுவான், நீ நிறுத்தியே அதை மன்னிச்சுட்டேன், இப்ப செஞ்சு கிண்டல் பண்ண பாரு இல்லையா, அதை மன்னிக்க மாட்டேன் பயில போன நேரத்துல காலை செஞ்சுட்டு தஸ்பீஹ் பண்ணி வேற கையில் தூக்கிட்டு மன்னிச்சுக்க காலை வீழ்ச்சிட்டே மன்னிச்சுக்கோ எவ்வளவு இருக்கும் விடைக்கையாது கிட்ட வேணாம் விடைக்கையாது கேப்பால மனுஷன் இதுக்கு ரொம்ப பேர் இஸ்திக்ஃபார்னு அப்படி வாங்கிட்டான். அதுல நீங்க சொன்ன அந்த இஸ்திக்ஃபார் காலங்கள்லாம் நானும் தான் ஓதுறேன். பலா முசீபு தீர்த்த பாடு இல்லையலாம். நானும் ஒரு நாளைக்கு பல முறை மன்னிப்புகள் அந்த இடத்துல என் பாவத்தை கஷ்டம் பண்ண நீக்கலையே, நீ கேட்டது இஸ்திக்ஃபார் இல்ல, அந்த இஸ்திக்ஃபார கேள்வி பண்றது. நீ எல்லாம் உள்ளம் துடித்து மனம் வெதும்பி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் பாவத்தை மன்னிச்சுக்க அல்லாஹ் சொல்லும் போது ரப்பே சூழ்ச்சலால் உனக்கு சோறு போட்டு வளர்க்கிற அல்லாஹ், உன மான மரியாதை வாழ வைக்கிற அல்லாஹ், நீ செஞ்ச அத்தனை அழகு எனக்கு தெரியும். அல்லாஹ் தெருவுல அல்லாஹ் 4 பேரை வெளிப்படுத்தினால் உன கம்பத்துல கட்டி வச்சு வளர்ப்பான். அல்லாஹ் அப்தாபாதி மன்னிச்சு மறைத்து இந்த ஊர் பக்கத்து நல்லா உன்னை காமிச்சு
வலாத்த வச்சிருக்க அல்லாஹ் தாலா அந்த அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சு சொல்லுங்க அவங்க சுத்துற நீ யா அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்கிறப்பே உன் கருணைக்கு கடல் இந்த கருணை கடலான நீ அளவே இல்லை உன் கருணைக்கு நான் தான் பாதுகாப்பா என்னை மன்னிச்சுக்கணும் துடி துடித்து மனம் வெதும்பி நீ அல்லாஹ்ட்ட மன்னிப்புக்கிற அரவணை காத்துட்டு இருக்க அல்லாஹ் ஒரு அரவணைத்துக்குள்ள காத்துட்டு இருக்க அல்லாஹ் கேலி பண்ற மாதிரி நீ தொழுகை சடங்கு, நோம்பு சடங்கு, இஸ்திக்பார் சடங்கு, zikr சடங்கு, லா இலாஹா மானாவே தெரியாது. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா. நானும் அல்லாஹ் zikr செய்தேன். லா இலாஹா மானாவை சொன்னால் அதனுடைய அர்த்தத்துக்கு ஒட்டுமொத்த குர்ஆனும் திருக்கலிமாவுடைய ஷரஹ் அதை விரிவுரை என்று சொன்னார்கள் என்னுடைய ஷேக் நாயகம் சொன்னார். ஒட்டுமொத்த குர்ஆனும் லா இலாஹா இல்லல்லாஹ் விரிவுரை தான் சொல்லி காமிச்சாங்க. கலிமாவுடைய விளக்கத்தை விளங்கணும்னு சொல்லி அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நசீபாக்கலாம். அப்ப ஹஜ்ரத் சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய ஒரு படிப்பினை என்ன? நீ எப்ப மாறு செய்து விட்டாயோ ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين என்று அவர் கேட்டாங்களே அந்த துஆவை நீ கண்ணீர் வடித்து கேள். 300 வருஷம் அழுதார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். உனக்கு என்ன சோதனை அன்பர்களே இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒவ்வொரு மனிதனும் ஞாபகம் வச்சுங்க. ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சோதனை இருக்கும். அந்த சோதனை லிஸ்ட் போட்டு வச்சுக்கோ. என்னுடைய இந்த சோதனை நீங்க வேண்டும், இந்த கஷ்டம் நீங்க வேண்டும், என் வறுமை நீங்க வேண்டும், என் கடன் அடைய வேண்டும், என் வியாதி சுகாவாகணும், கல்யாணம் ஆகணும், என்ன கோரிக்கையோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கேளுங்க. ஒரு நாளைக்கு 500 தடவை குறைஞ்ச அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க. அது ஆதம் நபி கேட்ட துஆவை கேளுங்க. ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. வேற கொடு அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு நல்ல வேலையை கொடு அல்லாஹ், இஷா கொடு அல்லாஹ், என்ன வேணுமோ கேளு அல்லாஹ் இடத்திலே. இதை வைத்துக் கொண்டு ஒரு நாளைக்கு 500 தடவை இன்றையிலிருந்து நீங்க ஆரம்பம் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் தஆலா ரொம்ப நாள் ஆகாது, ஒரு 3 மாசம் கூட ஆகாது. நான் சொல்றேன், அல்லாஹ் நம்பிக்கை இல்லை, உங்க அந்த கஷ்டம் நல்லா நீக்கிடுவான். அல்லாஹ் நினைச்சா ஒரு நாள் போதும், ஒரு நாள்ல அல்லாஹ் நீக்கிடுவான். அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னான். கொஞ்ச நாள் நீ தவறாக இந்த துஆக்களை ஓதி பார், இஸ்திக்பார் செய்து பார், பாவ மன்னிப்பு கேட்டு பார். நம்முடைய துஆக்களை அல்லாஹ் எப்படி அங்கீகரிக்கிறான், எப்படி ஜீக்குகிறான்னு பார். நண்பர்களே, இந்த துஆவை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு கற்றுக் கொடுத்தான். அடுத்து ஹஜ்ரத் மூஸா என்று வருவோம். இது எல்லா நபிமாரும் பாக்கி இருக்கு. எப்படியும் பஜ்ர் ஆயிரம் நினைக்கிறேன். இப்பதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முடிஞ்சிருக்கு. ஆதம் நபி, அடுத்து மூஸா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பஜ்ர் பாவம் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பிரச்சனை இல்லை, உங்க பிரச்சனை இல்லையே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உட்காந்து கேட்க தயாரா? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். வீட்டுல போய் அடி வாங்க தயாரா? அது கேட்டு நீங்க கேட்க தயாரும் சொன்ன பின்னாடி சவுண்ட் வருது. பெண்கள் காலையில சோறாக்கு நீ தயாரா? சீக்கிரத்தை முடிச்சுடுவோம். இன்னும் ஒரு செய்தி சொல்லிட்டு முடிச்சு. இப்ப ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய செய்தி உங்களுக்கு நான் சொன்னேன். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டுச்சு. அதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். தெரிஞ்சுங்களா? மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மக்களை அழைத்துக் கொண்டு ஃபிரௌனை விட்டு தப்பி ஓடுகிறார்கள். இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேசலாமா? மணி நட்டுமா? ஒரு 11 மணிக்கு பேசலாமா? டைம் சொல்லுங்க, ஒரு டைம் சொல்லுங்க, முடிச்சு கரெக்டா. எத்தனை மணி வரைக்கும் பேசலாம்? சாப்பாடு ஆகியதுக்கு ஆடி போயிடும். அப்புறம் சாப்பாடு ஆகியதுக்கு சொன்னாங்க இல்லையா? அது ஆடி போய் சாப்பிட்டா நல்லா இருக்கு. ஒரு டைம் நீங்களே சொல்லுங்க, ஒரு 5 நிமிஷம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா சொல்லுங்க. சரி, இன்ஷா அல்லாஹ்.
அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹ் இந்த ஊருக்கு ரஹ்மத் செய்வானாங்க. அல்லாஹ் இந்த ஊர் மக்களை புரிந்து கொள்வானாங்க. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு வரேன் ஹதரத், இந்த டைம் அது விடக்கூடாது, நீங்க பேசுங்கன்னு சொல்றாங்க. அல்லாஹ் இங்க உட்கார்ந்து ஒவ்வொரு வினாடியும் நம்ம எல்லாருடைய பாவங்களையும் எல்லாம் மன்னிப்பாங்க. இப்ப ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மக்களை அழைத்துக் கொண்டு ஃபிரௌனை விட்டு தப்பி ஓடுகிறார்கள். ஃபிரௌன் ஒரு பக்கம் துரத்துறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பக்கம் போறாங்க. இந்த செய்தி அல்லாஹ் ஜல்ல குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நேரா போனாங்க, என்னப்பா போனா முன்னாடி கடல் வந்துருக்கு, முன்னாடி பெரிய கடல் வந்து நிக்குது, விளைஞ்சுங்களா? பின்னாடி கடல் மாதிரி ஃபிரௌனை படை நிக்குது. முன்னாடி கடல், மிகப்பெரிய கடல், பின்னாடி ஃபிரௌனுடைய படை கடல் மாதிரி நிக்குது. இப்ப அல்லாஹ் பெருமான அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்தில் வந்து நிற்கிறார். பலம்மா தரால் ஜமானி, இரண்டு கூட்டங்களும் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்ட பொழுது ஓடுறாங்க. மூசா சமூக மக்களும் ஃபிரௌன் துரத்துறாங்க, வேகத்துல ஓடுறாங்க. முன்னாடி கடல், அதை தாண்டி போக முடியல, செங்கடல் வந்து நிக்குது, அதை தாண்டி போக முடியல. பார்த்தா ஃபிரௌன் நெருங்கி வந்துட்டான். இவர்கள் ஃபிரௌனை பார்க்கிறார்கள், ஃபிரௌன் இவங்களை பார்க்கிறான். கைகாலம் உதற ஆரம்பிச்சது. ஒரு பெயரை விட மாட்டான். எத்தனை பேர் மொத்தம்? 7 லட்சம் பேர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு வந்த பனி இஸ்ராயேல் தொகை 7 லட்சம். ஃபிரௌனுடைய கூட்டத்தாருடைய தொகை 7 லட்சம் பேர். ஃபிரௌனும் கூட்டத்தாரோட மொத்தம் 7 லட்சம் பேர் துரத்தாங்க. அவரெல்லாம் கடும் ஆயுதங்களோடு நிற்கிறாங்க, பெரும் தயாரிப்போடு நிற்கிறாங்க. அவர்களோடு மோதி ஜெயிக்க முடியாது. இப்ப ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் நெருங்கி வந்து அவர்களை இவர்கள் பார்த்த பொழுது கைகாலம் உதற ஆரம்பிச்சு. விளைஞ்சுங்களா? பலம்மா தரா ஜமானி கால அஸ்ஹாபு மூசா இன்னால முத்ரகூன். அல்லாஹ் மூசா, உங்களை நம்பி சந்தியில விட்டீங்களே, வந்து மாட்டிக்கிட்டோம். இப்படி உங்களை நம்பி வந்தோம் பாருங்க. பேசாம ஃபிரௌன் பஞ்சியோ பூரா ஊதுவான், குடிச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிடலாம். உங்களை நம்பி வந்தோமே மூசா ஆட்டான். கட்சியில சந்தியில விட்டீங்களே மூசா, இன்னால முத்ரகூன், மாட்டிக்கிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு இப்ப ஆதரவு யாருமே இல்லை. அவருடைய கவுமு கை விட்டாங்க. ஃபிரௌனை கொடுத்தாரு, எதிரியா மாறிட்டான். மூசா நபி கொடுத்தாருனாங்களே, அவர்களும் கை விட்டாங்க. உங்களை நம்பி வந்து மாட்டிட்ட மூசா, என்ன செய்ய போறீங்க இப்ப அப்படின்னு. அப்ப உடனே அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை அல்லாஹ் ஜல்ல நமக்கு சொல்லி காட்டுகிறான் குர்ஆன்ல. காரணம், எந்த நிலையிலேயும் நீ அந்த எல்லா பக்கமும் ஆபத்து சூழ்ந்துருது. முன்னாடி கடல், இந்த ஃபிரௌன். நல்லா கவனிங்க அன்பர்களே, முன்னாடி கடல் நிக்குது ஃபியூச்சர், பின்னாடி யார் நிக்கிறா? ஃபிரௌனுடைய படை. கூட நிக்கிறது யாரு? மூசா நபி கொடுத்தாரு, அவனும் கை விட்டான். அப்ப எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம் மூணும் மாட்டிக்கிட்டு 3 பேருமே எதிரியா மாறிட்டாங்க. கொஞ்சம் விட்டா மூசா நபி அடுத்து தாவத்து ரொம்ப தெரியும், உங்களை நம்பி வந்து மாட்டிட்ட மூசா. இன்னும் கொஞ்சம் விட்டா இவனே அபூரா மாறி மூசா நபியை பிடிச்சு ஃபிரௌன் ஒப்படைச்சு, ஃபிரௌனே இவர் தான் எங்களை கெடுத்தது, நீ வச்சுக்கோ, எங்களை விட்டு என்று சொல்லுவான் போல தெரியுது. மூசா பல இடங்கள்ல மனம் விரும்பி சொன்னார்கள். லிமத்துகுதுனனி வகப்தஅலமுன அன்னி ரசூலுல்லாஹி இலைஹி, நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று தெரிந்து எங்களை ஏன் இப்படி வேதனைப்படுத்துகிறீர்கள் மக்களே என்று தன்மக்கத்தை கேட்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். நல்லா விளங்குமா? சில நேரங்களில் மனிதனுடைய துன்பங்கள் கழுத்தை நெரிக்கும். ஒரு பக்கம் தான் மனைவி பிரச்சனை, ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, வேலை பிரச்சனை, ஒரு பக்கம் பாப்பா பிரச்சனை, ஒரு பக்கம் அம்மா பிரச்சனை, ஒரு பக்கம் ஊர் மக்கள் பிரச்சனை, நாலா பக்கங்களும் பிரச்சனை சூழ்ந்திருக்கும். எல்லா பக்கத்திலிருந்தும் உங்களை ஆபத்து வந்து என்ன செய்வது என்று முடியாமல் முடி பிதுங்கி போய் நிற்பீர்கள். அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் நிறுத்தப்பட்டார்கள் என்ற காட்சியை நம்ம கண்ணு முன்னாடி அல்லாஹ் காட்டுறான். ஒரு பக்கம் கடல் வந்துருச்சு, ஒரு பக்கம் அதை தாண்டி போக முடியாது, ஆர்ப்பரிக்கும் அலை புலமும் கடல், காலை வச்சா இழுத்துட்டு போயிடும், அவ்வளவுதான். ஒரு பக்கம் பிறவனுடைய கூட்டத்தார்கள், ரெண்டுக்கும் நடுவில் பாதுகாப்பா நிக்கலான்னு பார்த்தா அந்த கூட்டத்தார் சொன்னாங்க, யா மூசா இன்னால முத்ரகூன், என்ன மூசாவே மாட்டிக்கிட்டோம், இப்ப நம்ம மாட்டிக்கிட்டோம் மூசா, எல்லாம் போடுற கத்துறான், கோபத்திலே கத்துறான். விட்டா மூசா கழுத்தை கொடுத்து நெருத்துருவா மாதிரி தெரியும்.
எல்லா பக்கமும் மாட்டிக்கிறாங்க மூசா அப்படின்னு சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்பவும் புன்முறுவல் மாறாமல் ஒரு வார்த்தை சொன்னாங்க. நீங்க நம்மளான்னு சொல்லுவோம், பேசாம தற்கொலை எப்படி செத்து போயிடலாமா, எங்கேயாவது ஓடி போயிடலாமா, ஊரை விட்டு ஓடி போயிடலாமா என்றெல்லாம் தீய முடிவை எடுப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன அழகாக சொல்லி காட்டினார்கள். ஆல கல்லா, அப்படி கிடையாது. எல்லா பக்கமும் ஆபத்து சூழ்ந்து இருக்கு, நாலா புறங்களிலும் என்னை சூழ்ந்து கொண்டு ஆபத்து இருக்கிறது. ஆனா என் கூட ஒருத்தர் இருக்கிறான். இன்ன மழை ரப்பி சயஹ்தீனி, என் கூட அல்லாஹ் இருக்கிறான். அவன் ஒத்தையா இருந்து அத்தனையும் சமாளிப்பான். இன்ன மழை ரப்பி, என் ரப்ப என் கூட இருக்கிறான். சயஹ்தீனி, அவன் எனக்கு வழிகாட்டுவான். நாலு பக்கம் என்ன, நாலு எதிரிகள் என்ன, 40 எதிரிகள் என்ன, உலகமே எனக்கு எதிரியா மாறினாலும் சரிதான், அகில உலகம் என்னை புறக்கணித்தாலும் சரிதான். இன்ன மழை ரப்பி சயஹ்தீனி, என் கூட என் ரப்பு இருக்கிறான். ஒருத்தம் போது எல்லாத்தையுமே சின்ன பின்னமாக்குறான். ஒருத்தம் போதுங்க என் ரப்பு. எத்தனை பேர் வேணும் அல்லாஹ்? இத்தனை பேர் அழிக்கிறதுக்கு எத்தனை பேர் வேணும் அல்லாஹ்க்கு? அல்லாஹ்க்கு கூட ஆள் வேணுமா? அல்லாஹ்க்கு துணைக்கு ஆள் வேணுமா? அதமல் அஹ்ஸாப வஹதா, ஒத்தை ஒருவனாக அத்தனை படையும் வெற்றி பெற்றவன் நான் தான். அதமல் அஹ்ஸாப வஹதா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அகல் போரிலே ஆயிரக்கணக்கான எதிரிகள், மொத்த அரபுலகமும் ஒன்று சேர்ந்தது. பெருமானார் சின்ன படை, ஒட்டுமொத்த அரபு உலகமும் ஒன்னா சேர்ந்து ரசூலுல்லாஹ்வை எதிர்ப்பதற்கு தடைப்பட்டுக் கொண்டு நிற்கிறார்கள். அல்லாஹ் தஆலா கடைசியா வெற்றியை கொடுத்தான். அந்த வெற்றியை சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்ஹம்துலில்லாஹி வஹதா, அந்த ஒரு அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். சதக வஅதா வநஸர அப்தா வஅஸ்ஸ ஜுந்தா வஹதமல் அஹ்ஸாப வஹதா. அல்ஹம்துலில்லாஹி வஹதா. குதுபா ஓதுறாங்க இல்லையா பெருநாள் அன்னைக்கு, இமாம்கள் ஓதுறாங்க பெருநாள் அன்னைக்கு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கபீரா வசுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி புக்ரதன் வஅஸீலா லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா லா இலாஹ இல்லல்லாஹு. அகில உலகங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய யாருமே இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹ் தவிர. வஹதஹு, அவன் தனித்தவன், அல்லாஹ் தனித்தவன், வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹ் தஆலாவை தவிர. வஹதஹு வஹதஹு, அவன் தனித்தவன். லா ஷரீக லஹு, தனித்தவன். தனித்தவன் என்ன அர்த்தம்? நாமெல்லாம் இங்க கூட்டமா உட்கார்ந்துருக்கோம், அல்லாஹ் ஒத்தையா அரசு தனியா உட்கார்ந்துருக்கோமா? சில பேர் தனித்தவன் அப்படி விளங்கிட்டாங்க. எப்படி? நாமெல்லாம் பள்ளிவாசல கூட்டமா உட்காந்துருக்கிறோம், வீட்டுல மாமன் மச்சான் அண்ணன் தம்பி புஞ்சாதி புள்ள 10 பேர் உட்காந்துருக்கோம். அல்லாஹ் தஆலா பாவன், புஞ்சாதியும் இல்ல, புள்ளையும் இல்ல, அண்ணனும் இல்ல, தம்பியும் இல்ல, மாமன் மச்சானும் இல்ல, ஃப்ரெண்டும் இல்லை, யாரும். அவன் தனியா ஒத்தையா அரசியல் உட்காந்துருக்கான்னு நினைச்சு பெரிய வீட்டுல வயசான கிளம்பும் தனியா உட்காந்து சொல்லுவாங்க, பார்த்தீங்களா, தனியா உட்காந்துருக்கு, யாரும் இல்லை, என்ன போய் சேர்ந்துச்சு அப்படி வரைக்கும் நான் வளர்த்தவும் அப்படியே ஆகிட்டோம். தேவா அல்லா தனியா இல்ல பாய், நீ யாரும் தனியா இல்ல, நான் இல்லாம மாய கூறுவின் நடுவா சலாசத்தில், நீ 3 பேர் தனியா உட்கார்ந்து ரகசியம் பேச முடியாது. இல்லாஹு ராபிருஹும், அந்த 3ல் 4வது நான் தான் இருந்தேன். 3லே 4வது அர்த்தம் தெரியுமா? இல்லாஹு ராபிருஹும் சொல்ல அல்லாஹ் தஆலா. மாய கூறுவின் நடுவா சலாசத்தில் 3 பேர் ரகசியம் பேசுவதில்லை. இல்லாஹு ராபிஉன், 4வதாக அல்லாஹ் இருந்தே தவிர என்று சொன்னால் என்ன அர்த்தம்? 3 பேர் பேசுறாங்க, 1 2 3, 4வது அங்க அல்லாஹ். அப்படி இல்லை. மாய கூணுவின் நடுவா சலாசத்தில் 3 பேர் ரகசியம் பேசுவதில்லை. இல்லாஹு ராபிஉஹும், இந்த 3 பேர்களிலேயே 4வதா நான் இருக்கேன். 1 2 3 4,
அல்லாஹ் நாலாவதா இருக்கிறான். எங்க இருக்கிறான்? இந்த 3 பேர்லயுமே தான் இருக்கிறேன். வலா ஹம்சத்துன், 5 பேர் ரகசியம் பேசுவதில்லை. இல்லா ஹுவ சாதிசுஹும், 6வதா நான் இருக்கிறேன். அந்த 5 பேருக்குள்ளதான் இருக்கிறேன். நீ தனியா யாரும் போக முடியாது நான் இல்லாம. வமாக்கும் ஐனமா குந்தும், எங்கிருந்தாலும் உன்னோட நான் இருக்கிறேன். ஐ அம் வித் யூ wherever you will be. உலகத்துல எந்த மூலையில நீ இருந்தாலும் சரி நான் உன் கூட இருக்கேன். அப்ப அல்லாஹ் எங்க தனியா இருந்தான்? அல்லாஹ் தனியா இருந்தா நீ தனியா போகவே முடியாது, நீ தனியா நடக்க முடியாதுங்க. உன்னை கூட இருந்து அவன் நடப்பாக்குறான், உன்னை கூட இருந்து நடக்க வைக்கிறவன் அல்லாஹ். ஆகவே நீ நினைக்கிறாய் என்னை கூட இருந்து பேச வைக்கிறவன் அல்லாஹ். நான் தனியா, அல்லாஹ் தனியா எப்படி இருக்க முடியும்? என்னை கூட உட்கார வச்சு பேச வைக்கிறது அல்லாஹ், உங்க கூட இருந்து கேட்க வைக்கிறது அல்லாஹ். இந்த ஊமை, வாய் பேச முடியாத இந்த ஊமையை தன்னுடைய கலாமை வெளிப்படுத்தி பேச வச்சவன் அல்லாஹ். காது கேட்க முடியாத செவிடர்களாகிய நம்மை கேட்க வைத்தவன் அல்லாஹ். அவன் எப்படி தனியா இருப்பான்? அவன் எப்படி தனியா இருக்க முடியும்? அல்லாஹ் எப்படி நம்ம பிரிஞ்சிருப்பாங்க? அவ்வளவுதான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், சதக வஅதா, வாக்குறுதி, லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா. தன்னன் தனியாக இருந்து நம்ம தேவையை பூர்த்தி செஞ்சான் அல்லாஹ். சதக வஅதா, தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றினான். வஅஸ்ஸ ஜுத்தா, தன் படைகளுக்கு அல்லாஹ் தஆலா வலிமையை ஊட்டினான். வஹதமல் அஹ்ஸாப வஅதா, ஒற்றை ஒருவனாக இருந்து அத்தனை படைகளையும் சமாளித்தார். அப்படியாப்பட்ட அல்லாஹ் என் ரப்பு. ஒரு பக்கம் கடல் பயமுறுத்துகிறது, கடல் அடிக்க காத்திருக்குது, இந்தியா சுறாவும் அடிக்க காத்திருக்கிறான், கூட இருக்கிற மக்களும் அடிக்க காத்திருக்கிறான். நீ எல்லாம் எனக்கு எதிராக நில், என் கூட ஒரு அல்லாஹ் இருக்கிறான். இன்ன மஹி ரப்பி சயஹ்தீனி, நிச்சயமா அவன் எனக்கு வழிகாட்ட மாட்டான். என்ன மாதிரியான படிப்பில காமிச்சாங்க பாத்தீங்களா? கலங்காதீர்கள், சோதனைகளால் சூழப்பட்டவர்களே கலங்காதீர்கள், அந்த ஒரு அல்லாஹ்வை கூட வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை சுத்தி 1000 பேர் வரலாம், 1000 அரசாங்கம் கொஞ்சம் பயன் காட்டலாம். என்ன செய்ய முடியுங்க? அப்படியே அரசாங்கமே அப்படி இருக்க நம்ம என்ன செய்ய முடியும்? மக்களே எப்படி என்ன செய்ய முடியும்? பயப்படாது, கலங்காது, கவலை விடாது. ஒரே ஒரு அல்லாஹ் உங்க கூட வச்சு, ஒரு அல்லாஹ் போதும், ஒரு அல்லாஹ். அல்லாஹ் தன் அல்லாஹ் 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 அல்லாஹ்வுடைய ஒரு மலக்கு ஜிப்ரீல் அனுப்பிச்சா போதும், ஒட்டுமொத்த உலகம் சக்தி ஆக்கிடுவாங்க. அப்படியே லூத் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தாரர்கள் வந்து நிற்கிறாங்க. லூத் நபிகிட்ட வந்து 3 பேர் விருந்தாளி வந்துருக்கிறாங்க. சின்ன சின்ன பயல்கள் மாதிரி, கொடி பயல் மாதிரி, தாடி வீட்டை இல்லாத பயல்கள் மாதிரி, 12-13 பசங்க மாதிரி வந்துருக்கிறாங்க. வந்தது யாரு? 3 மலக்குங்க. யாரு? ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராயில். 3 பேரும் உருவம் மாற்றி சின்ன பிள்ளைங்க மாதிரி. சின்ன பிள்ளைங்க பார்க்க அழகா இருக்கிறாங்க. நம்மகிட்ட அம்பூர் சொல்றான், அல்லாஹூ லைஸலி ருக்குனுன் ஷதீத், யா லைஸலி லஅல்லி ஆவி இலா ருக்குனின் ஷதீத், எனக்கு வலிமையான துணை யாருமே இல்லையே, இந்த பிள்ளைகளை காப்பாற்ற முடியலையே, வீட்டுக்கு வந்து விருந்தாளிகளாச்சு காப்பாற்ற முடியலையே. இந்த மாதிரி எல்லாம் தெருவாங்க, தலை உடைக்கிறான். உரையா இல்லையே உடனே பண்ற பாரு, அழுகுறாங்க. மூசா லூத் நபி அழுகுறாங்க. ஜிப்ரீல் சொன்னாங்க லூத் நபியை பார்த்து, நீங்க நவதுக்கு நாங்க பார்த்தோம், அல்லாஹ் நீங்க 3 பேரும் சின்ன பிள்ளைங்களாச்சு, அவன் பெரிய ஆளுதான் இருக்காங்களே, ஆயிரக்கணக்கான பேர்கள் எல்லாம் திரண்டு நிக்கிறான் வாசல்ல. வந்து 3 பேரும் தூக்கிட்டு போற நிக்கிறான். என்ன செய்யறது தெரியலையே, கலங்குறாங்க. ஜிப்ரீல் சொன்னாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நாங்க அல்லாஹ்வுடைய மலக்கு, நான் ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராயில். நீங்க பின்னுக்கு ஒரு கதவை திறந்துக்கிட்டு கொள்ள வழியா நீங்க போயிட்டே இருக்கீங்க, திரும்பி பார்க்காம போக இந்த மக்கள் நான் கவனிச்சுக்கிறேன். கலைஞர்களா அவன் கவத்து வந்து உள்ள வந்தான். இப்படின்னா இஷாரா செஞ்சாங்க ஜிப்ரீல். அத்தனை பேருக்கான குருடா போயிட்டு சவுத்துல முட்டிக்கிறான். தங்கள் விஸ்வரூபம் எடுத்தார்கள். தன்னுடைய அசல் ரூபத்துக்கு வந்தாங்க. தன் ரெக்கையை அந்த ஊருக்கு கீழே விட்டாங்க. அப்படியே அம்மா தோசைக்கல்ல தோசையை போட்டவங்க பாத்தீங்களா,
அந்த மாதிரி தட்டுவத்தை அப்படியே உள்ள விட்டு 4 பக்கமும் அப்படியே தூக்கி அப்படியே தூக்கி புரட்டி போடுவாங்க. அதே மாதிரி ரெக்கைய இந்த சதூம் என்ற அந்த ஊர் போச்சசிக்கான்னு சொல்றது வாழ்ந்த ஊர், அதாவது தலைநகர் பேர் சதூம். 7 ஊரையும் அப்படியே எடுத்தாங்க. ரெக்கையில எடுத்து அப்படியே சரக்குன்னு ரெக்கையை விட்டு மேல தூக்கி திருப்பி போட்டு ஒரே அழுத்து விளையாடுறேன். நம்ம சின்ன பையன் இல்ல, அணுகுண்டு பார்க்க சின்ன பையன் நெஞ்சலி ஒரே அழுத்து. இன்ன வரைக்கும் அந்த கடல்ல ஒரு மீன் கூட இல்லை. சாக்கடல் பேர் டெட் சீ. அந்த கடல்ல ஒரே ஒரு மீன் கூட வாழ முடியல. அழுந்தி உள்ள கொண்டு போயிட்டாங்க. கடலாயிருச்சு. இவரையும் மோத முடியாது. மொத்த ஊர் அன்னைக்கு எத்தனை கணக்கு வரும்? ஒரு ஜிபரையில் பெற்றாங்க. அது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னோடு ஜிபரையில் இருக்கிறாங்கன்னு சொல்ல, ஜிபரையில் ரப்பு கூட என்னோடு என் ரப்பு இருக்கிறான், எனக்கு வழிகாட்டுவான். இந்த கடல் இருந்தா என்ன, இந்த எதிரி இருந்தா என்ன, என் ரப்பு வழிகாட்டுவான். அல்லா இன்னமஇ ரப்பி சயஹ்தீனி ஃபஅவ்ஹைனா இலா மூசா, மூசா நபியிடத்திலே நாங்கள் சொன்னோம், அனித்ரிப் பிஅஸாகல் பஹர், மூசாவே உங்களுடைய அசாவை கொண்டு இந்த கடலை ஓங்கி அடியுங்கள். அடிச்சு நடக்கிறது வேடிக்கை பாருங்க. பகான குல்லு ஃபிர்கின் கல்தௌதில் அவீம், ஓங்கி கடலை அசா வச்சு ஒரு அடி அடிச்சாங்க. அடிச்சா 12 பாதைகள் உண்டாயிடுச்சு. ஒவ்வொரு பாதையிலையும் தண்ணி நிக்குது, மலை மாதிரி. மலை அப்படியே நிக்குது, பிரம்மாண்டமா மலை நிக்குது. அடுத்து இன்னொரு பாதை, அந்த பாதைக்கும் அடுத்த பாதை வந்து மலை மாதிரி தண்ணி நிக்குது, பிரம்மாண்டமா தண்ணி. மக்கள் முடிக்கிறாங்க. போயிட்டே இருக்கு. இந்த பாதைக்குள்ள பூந்து உள்ள போகும். மூசா ஒன்னும் ஆகாது, நீ நட, எல்லாம் நடக்கலாம். அத்தனை பேரும் கலந்து அங்கால போயிட்டான். 7 லட்சம் பேரும். எந்த பொருளும் மிஸ் ஆகல. ஒரு சட்டி கூட கீழே விழுகல கடவுள, ஒரு சின்ன தேனா கூட கடவுள் விழுகல. எல்லாம் பத்திரமா. கால தேர் கூட இருந்துச்சுன்னா மணல், காஞ்ச மணல் மாதிரி மொசைக்கு தர மாதிரி இருக்கு. கால தண்ணி கூட ஓட்டல. போறான். 12 பாதையா பிரிஞ்சு 12 கூட்டமா பிரிஞ்சு போறான். தண்ணி மழை மாதிரி நிக்குது நடுவில், அப்படியே கண்ணாடி மாதிரி. இங்கதான் டாட்டா காட்டுறான். அவன் சீக்கிரவா சீக்கிரவா. இவன் அவனுக்கு டாட்டா காட்டுறான், அவன் இவனு டாட்டா காட்டுறான். சீக்கிரம் காட்டிட்டு எல்லாம் போய் சேர்ந்தாங்க. பிராவுடைய படம் வந்து நின்றா அவங்க கடந்து போய் விட்டார்கள். பிராவுடைய படம் இந்த நிக்குது. மலை மாதிரி நிக்குது. ஆமாண்ட கேட்கறான் அவன். போலாமா வேணாமா? அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. இப்ப நாம இறங்கணும். ஏதாவது நீர் சேர்ந்துருச்சு வம்பு. கடலுக்கு அடியில மாட்டிக்குவோம். கடலுக்கு மேல தீந்தி வச்சிடலாம். இது கடலுக்கு அடியில மாட்டிக்குவோம். நமக்கு மேல அது பாட்டு கடல் இருந்து 1 கிலோமீட்டர் தூரம். தப்பிக்க வழியே இல்லை. வேணவே வேணாம் மந்திரி. பழைய தடவை வேணாம், அப்படியே திரும்பி போயிடுவோம். எதிரிகள்லாம் போயிடுவாங்க. அவன முக்கியம், உயிர் முக்கியம் பாய். நாங்க திரும்பி போயிடுவோம்னு சொல்றான். சிலவன் யோசிக்கிறான், விட்டுறதா வேணாமா, போலாமா வேணாமா, போலாமா வேணாமா. சிலவன் யோசிச்சுக்கிறான். அல்லாஹ்வுல முடிவு பண்ணிட்டா உன்னை எல்லாம் கொண்டு போறது. நீ என்ன யோசிக்கிற? ஜிப்ரீல் வந்தாங்க, ஒரு பெண் குதிரையில ஏறி. பிராவுடைய குதிரை ஆண் குதிரை, ஜாதி குதிரை, உயர்ந்த ஜாதி குதிரை. அந்த மாதிரி ஜாதி குதிரையே கிடையாது. அந்த மாதிரி ஆண் ஜாதி குதிரை. அதே ஜாதியில பெண் குதிரையா வந்தான். ஜிப்ரீல் குதிரை வந்தான். எத்தனாவது தேடணும், இன்னைக்கு தான் கிடைச்சது. அப்படின்னு அந்த குதிரை பின்னாடி இந்த குதிரை போகுது. எங்க ஓடுற இவன் பேச்சு கேட்குமா? இன்னொரு பிறவன் கேட்க அது பாட்டுக்கு ஓடுது. ஜிப்ரீல் இறங்கி போறான். பிராவுடைய குதிரை இறங்கி, குதிரை கடல்ல இறங்கி போயிட்டே இருக்கு. பிராவுடைய தலைவரே இறங்கியாரு. தொண்டர் நமக்கு வேலை என்ன? எல்லாரும் இறங்கிட்டான். வாங்க வாங்க போயிட்டே இருக்கு. 7 லட்சம் பேர் உங்களை இறங்கிட்டான். ஒரு ஆளா 2 ஆளா 7 லட்சம் பேர் உங்களை இறங்கியாச்சு. ஜிப்ரீல் நெருங்கிய போயிட்டான். அல்லாஹ் உத்தரவு போனான் சேருன்னு. அப்படியே கடல் சேர்ந்துச்சு. ஒரு நொடியில 7 லட்சம் பேர், ஒரே நொடி. அத்தனை பேர் கதை என்ன முடிச்சான். அத்தனை பேரும் க்ளோஸ். பாத்தீங்களா, இந்த கடல் பயமுறுத்துச்சு, இந்த பிராவுடைய படை பயமுறுத்துச்சு.
இவனை கொண்டு அவனை அடிக்க வச்சுட்டு நடுவில் உள்ள மூசா நபி அதை அழகா காப்பாற்றினான். இவனை கொண்டு கடலை தூக்கி போட்டான், நடுவில் உள்ளவர்கள் அல்ல அழகா காப்பாற்றினான், எந்த சேதமும் இல்லாம. 3 புறம் ஆபத்து சூழ்ந்தது, 3 ஆபத்துகளையும் வந்தாங்க. ஒரு ஒத்த ஆறாறு நீக்காமட்டான். இந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல ஏன் சொல்றான்? உன்னை 1000 ஆபத்துகள் சூழ்ந்தாலும் நீ கலங்காது, இந்த வார்த்தையை சொல்லு, இன்ன மஹி ரப்பி சயஹ்தீனி, என் கூட என் ரப்பு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டு. எல்லா ஆபத்துகளும், வியாதி பயமுறுத்துகிறது ஒரு பக்கம், மக்கள் பயமுறுத்துற ஒரு பக்கம், அரசாங்கம் பயம் காட்டுது ஒரு பக்கம், அடிச்சு கூட புடிச்சு போடுங்கிறான், டாக்டர் வத்திருக்காங்கன்னு சொல்றான். ஒரு ஊர்ல ஒரு மாதிரி சொல்றாங்க, ஒரு ஊர்ல குடிமக்கள் பதிவேற்ற உங்க பேர்ல மத்தா பேர் வேற இல்லைங்கிறான். பயப்படாது, யாரும் பயப்படுறது? பிராவுன் ஹாமான் நம்ரூதோடவா பெரிய வந்துட போறாங்க? பிராவுன் ஹாமான் நம்ரூதோடவா பெரிய அடி பிறக்க போறான், இனி பிறந்த வர போறான். இன்னமஹி ரப்பி சயஹ்தீனி, என் கூட என் ரப்பு இருக்கிற, அவன் என்னை காப்பாற்று. நாம ரப்ப கூட வச்சுக்கிட்டா எதுவும் நம்மளை பயம் காட்டாது. இன்னைக்கு எல்லாம் நம்மளை பயம் காட்டுறது காரணம் என்ன? நாம ரப்ப கூட வைக்கிறது. அதுல கொஞ்சோடு கடன் பயம் காட்டுது. ஒரு புள்ள பெற்றிருக்கணும், அதுல என் பிள்ளைக்கு துவா செய்யுங்க, பயமா இருக்கு எதிர்காலத்தில் இருந்தா. ஒரே ஒரு புள்ள பெற்றிருக்கணும். அந்த காலத்துல 20 புள்ள பெற்றுட்டாங்க. இந்த பிள்ளைக்கு பேர் என்ன, பேர் என்ன, அவன் கேட்கிறேன், ஞாபகம் இல்லைங்கிறான். இது எத்தனாவது புள்ள? ஒரு நிமிஷம், 1 8 9ஆப்பா, எவனுக்கும் மறந்து போயிடுது. 20 புள்ள பேர் சந்தோஷமா வளர்த்துறாங்க. இன்னைக்கு ஒரே ஒரு சிங்கிள் புள்ள 2 புள்ள பெற்றுவிட்டு ஒரே கவலையா இருக்கு. ஏன் 20 புள்ள பெற்றாங்க, அந்தாவை கூட வச்சுக்கிட்டாங்க. 20 பிள்ளைகளும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஒவ்வொருத்தர் வீடு பார்த்தா கடல் மாதிரி அந்த காலத்து வீடு, கொள்ளையில பார்த்தா கொள்ளை தோப்பு மாதிரி. 10 தென்னை மரம் 20 தென்னை மரம், 10 மாமரம், ஒவ்வொருத்தர் வீடும் கடல் மாதிரி வீடு. அவ மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய செய்தியை கொண்டு அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம் என்னவென்று சொன்னால், இன்ன மஹி ரப்பி சயஹ்தீனி, அல்லாஹ் நம்ம கூட இருக்கான், கலங்காது. அல்லாஹ் என் கூட இருக்கான், கலங்காது. அல்லாஹ் என் கூட இருக்கான், கலங்காது என்பதையே நீங்க உலக மக்களுக்கு சொல்லுங்கள். உன் புள்ள வருத்தமா சொன்னானா, நம்ம கூட அல்லாஹ் இருக்கான், பயப்படாது. உங்க அம்மா வருத்தமா சொல்றாங்களா, நம்ம கூட அல்லாஹ் இருக்கான், பயப்படாத என்பதையே நீங்க உலக மக்களுக்கு கற்றுக் கொடுங்கள். உன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், ஒரு மனைவி கற்றுக் கொடுங்கள். அல்லாஹ் என் கூட இருக்கிறான், அல்லாஹ் என் கூட இருக்கிறான் என்ற உணர்ச்சியை இந்த மக்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ் தஆலா எங்கு போனாலும் நமக்கு வெற்றிதான் நண்பர்களே. இது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய படிப்பு. குறிப்பு நிறைய இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்த படிப்பினை, அவங்க வாழ்க்கையில் நாம் கண்டா கொடுத்த படிப்பினை, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்த படிப்பினை, கடைசியாக நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு சிரமம் வந்தபோது என்ன சொன்னாங்க, இப்ராஹிம் சிரமம் வந்தா என்ன சொன்னாங்க என்பதெல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். என்ன செய்யறது? பயான் மகரிப் கூட ஆரம்பிச்சிருக்கணும். ஆரம்பிக்கும் போதே 11 மணி 10 மணிக்கு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுத்தால், நான் இன்னொரு முறை அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தால், இந்த இன்னொரு நாள் அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தால் அதை சொல்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். இதுவரை சொன்ன செய்திகளை நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லாஹ் வீட்டுக்கு போய் குறைஞ்சது அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் ஒரு 500 வாட்டி சொல்லுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், சத்தமா அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். பின்னாடி சொல்ற மாட்டேங்குது. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். இதை எல்லாரும் வீட்டுல போய் 500 தடவை சொல்லுங்க. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஃபிரீன். அத சொல்லுங்க. எந்த கஷ்டம் வந்தா என் கூட அல்லாஹ் இருக்கிறான், வழிகாட்டுவான். புள்ள ஒரு கஷ்டம்னு சொன்னாங்களா, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான், வழிகாட்டுவான். மனைவி ஒரு சிரமம்னு சொன்னாங்களா, அல்லாஹ் நம்ம கூட இருக்க வழிகாட்டுவான். யாராவது போன் சொன்னாங்களா, சிரமமா இருக்கு, அல்லாஹ் நம்ம கூட இருக்க வழிகாட்டுவான் என்று அந்த அல்லாஹ் தஆலா வழிகாட்டி சொல்லுங்கள். அதற்குத்தான் குர்ஆன்ல அல்லாஹ் நம்ம சொல்லி காட்டுறான். அப்படி சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பான். நம் சிரமங்களை அல்லாஹ் தஆலா நீக்குவான். நாம் கேட்ட இந்த உபதேசங்களை அல்லாஹ் தஆலா
எனக்கும் கடனாளிகளின் கடனை நல்லா அடைந்து அது புரிவானாக. வீடு இல்லாதவர்களுக்கு நல்லா வீடு கொடுப்பானாக. வேலை இல்லாதவர்களுக்கு வறுமையில் வாழக்கூடியவர்கள் நல்லா இருந்தாலா செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக. வியாதியில் துன்புறுத்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் உண்டாலா இந்த வியாதிகளை நீக்கி சொர்க்கம் அளிப்பானாக. இன்னும் யாரெல்லாம் பிள்ளைகளை பெற்றார்களோ இந்த பிள்ளைகளை அல்லாஹ் நன்வழியில் வரத்தை கோப்பி செய்வானாக. திருமணமாகாதவர்களுக்கு அல்லாஹ் திருமணத்தை நடத்தி வைப்பானாக. திருமணமானவர்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியை உண்டாக்கி தரணும் அவர்கள் புரிவானாக. திருமணம் ஆகிய குழந்தை இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் சாலையான குழந்தைகளை தந்தது புரிவானாக. இன்னும் யாரெல்லாம் என்ன தேவையை உடையவர்களாக இருக்கிறார்களோ அல்லாஹ் தேவையை நிறைவேற்றி அது முடிவானாக. செய்யும் வேலைகளில் கண்ணியத்தை மரியாதை அதிகப்படுத்துவானாக. உலமாக்களை மதிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் ஆக்கி அது முடிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கினா அஸாபன்னார். யாரெல்லாம் தலைவர்கள் இந்த ஊர் மக்களுக்காக சேவை செய்கிறார்களோ அவருடைய கண்ணியத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்துவானாக. இந்த மஸ்ஜிதுக்கு சேவை செய்ய உலமாக்களை ஊழியர்களை பஞ்சாயத்தார்களை எல்லாம் கண்ணியப்படுத்துவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கினா அஸாபன்னார். அல்லாஹ்வுடைய ஏவல்களை மதித்து வாழக்கூடியவர்களாக கலிமாவை விலக்கி வாழக்கூடியவர்களாக இந்த ஊர் மக்கள் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அனுப்புவானாக. சல்லி யா ரப்பி அலா நபி முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.